இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது கிருபை அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அல்வா என்னைக்காவது அல்வான்னு சொல்லியிருக்கா? அது மாதிரி தான். சில கேட்பாங்க, அவர் கிருபைன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாராயா? அவர் தானையா கிருபை. இயேசுவுக்கே இந்த வார்த்தை தேவைப்பட்டது. எந்த வார்த்தை? பிதா அவரை பார்த்து நான் உன் மேல பிரியமா இருக்கிறேங்கிறத அவர் காதால கேட்க வேண்டிய ஒரு தேவையில் இயேசு இருந்தார். அன்புன்னு ஒன்று இல்லைன்னா எல்லா போதனையும் வேஸ்ட். நீங்க 100 நல்ல பாயிண்ட் சொல்லிட்டு அன்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பாயிண்ட்டும் வேலைக்கு ஆகாது. ஆனா நீங்க அன்பு கொஞ்சோல காட்டினீங்கன்னா, சின்னதாக ஒரு காரியமாக இருந்தால் கூட அங்கே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு எனக்கும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த குமாரனை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அது மாதிரி தான் உன்னையும் நேசிக்கிறேங்கிறார். யாரெல்லாம் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைகள், பிள்ளைகள் வரைக்கும் ஓகே, பிடிச்ச பிள்ளைகள்லாம் கொஞ்சம் டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த பிடித்தங்கிற இடத்துல வேற வச்சிருவான் கத்திய. ஏதோ இயேசுவை கொடுத்தா அது என்னங்க, அது அவருக்கு என்ன கொடுக்குற அப்படி யோசிக்கக்கூடாது. இந்த ஃபீலிங்கை ஒரு மனுஷங்கிட்ட ஷேர் பண்ண கடவுள் விரும்பினார். ஒரு குமாரனை கொடுத்தா அந்த எமோஷனல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கடவுள் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ண விரும்பினார். அந்த ஃப்ரெண்டு பேர் தான் ஆபிரகாம். ஒரே மகன், நேச மகன். எந்த இடத்துக்கு கூட்டு வர சொல்றாரு? சேம் மவுண்டன். இயேசுவும் எங்க தான் போனாரு? மலைக்கு தான் போறாரு. அதே மலைக்கு தான் இவன் என்ன பண்றான்? கொண்டு வரப்படுறான். இந்த சேம் பிக்சர். இதுல என்னன்னா, அந்த ஜேர்னி எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு? தேவன் பண்ணுவாருங்கிற ஒரு விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும், அது எவ்வளவு எமோஷனலான ஒரு ஜேர்னியா இருந்திருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. அப்போ தான் நேசிக்கிற ஒரு குமாரனை கொடுப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயமே அல்ல. அவரையே இப்ப பவுல் சொல்ற அந்த இடத்துக்கு நீங்க வர முடியும். தான் சொந்த குமாரன் என்று பாராமல் மற்ற எல்லாவற்றையும் கடவுள் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது, கடவுள் கொடுப்பாரா? கேள்வியே எனக்கு இல்லைங்க. ஏன்னா கடவுள் தான் நேசிக்கிற ஒரு மகனை எனக்காக அவரால் கொடுக்க முடியும் என்றால் வேற எதை எனக்கு அவர் கொடுக்க முடியாது. எனக்காண்டி இவ்வளவு நேசிக்கிற ஒருத்தரை இப்படி தூக்கி கொடுப்பாருன்னா, அப்போ ஒரு பாயிண்ட் நம்மளை கொஞ்சம் அதிகமா நேசிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்க வருதுங்க. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமும் யார் மூலமாய் வந்தது? இயேசுவின் மூலமாய் வந்தது. இதெல்லாம் நம்ம படித்தோம். அப்போ ஒரே ஒரு சத்தியம்தான். எல்லா இடத்துலையும் பைபிள் தானே வச்சுருக்காங்க, இதே கருப்பு பைபிள் தானே அப்படின்னீங்கன்னா வாழ்க்கை போயிடும். கருப்பு பைபிளை தான் எல்லோரும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் போதிக்கிற போதனைகள் எதை பற்றியது என்பதை நாம் கவனிக்கணும். அதை வச்சு தான் வாழ்க்கையே இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கேட்கக்கூடிய போதனை, நீங்கள் செல்லக்கூடிய சபை, இது எல்லாமே உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கிற ஒன்று. இத்தனை வருஷம் போயும் ஒரு எதிர்காலமும் வடிவமைக்கலைன்னா முதல்ல அந்த இடத்த மாற்றிடுங்க. ஆமாம், எத்தனையோ வருஷம் போய் நான் அப்படியே தாங்க இருக்கிறேன், நானும் மாறின மாதிரி இல்லை அப்படின்னீங்கன்னா, அப்போ நீங்கள் கேட்குற போதனையில் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வேறு எதையோ கேட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல நிலமாக இருந்து கூட விளைச்சல் இல்லைன்னா அப்போ போடப்படுகிற விதைகளில் ஏதோ கோளாறு இருக்குன்னு தான் அர்த்தம். நான் நம்புகிறேன் ஜனங்கள் ஒரு நல்ல நிலங்களாக இருக்கிறார்கள். நாம் கரெக்டான விதையை போட்டோன்னா பெரிய அறுவடைகளை மக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். எல்லாம் சொல்லுங்கள், நான் தேவனுடைய கிருபையை கேட்க வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா கிருபையை விளங்கிக்கிறதுக்கு தான் வெளிப்பாடு தேவை, ஆவியானுடைய உதவிகள் எல்லாம் தேவை. மற்றபடி கருப்பு குதிரை, மஞ்சள் குதிரை, வெள்ளை குதிரை, இதை செஞ்சால் இதை பண்ணால் அப்படின்னு கிரியை பற்றிய ஒரு போதனைகளை கேட்பதற்கு ஒரு பெரிய வெளிப்பாடு தேவையே கிடையாது. கிருபையை பற்றி பேசும்போது தான் உங்களுக்கு கண்ணெல்லாம் விரியும்.
ஆச்சரியமாகவும், கேள்விகளே நம்ப முடியாத அளவுக்கு சில உங்கள் உள்ளமே பூரிக்கிற அளவுக்கு ஒரு உணர்வு எங்கே ஏற்படும்னா தேவனுடைய கிருபையை கேட்கும்போது தான். நியாயப்பிரமாணத்தையோ அல்லது மத போதனையோ கேட்கும்போது அப்படி நமக்கு உணர்வுகள் வருவது இல்லை. மாறாக அது நம்மளை கண்டம் பண்ணுமே தவிர அது நமக்கு எந்த விடுதலையும் சுகத்தையும் கொண்டு வருகிறது இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது கிருபை அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அல்வா என்னைக்காவது அல்வான்னு சொல்லியிருக்கா? அது மாதிரி தான். ஆமென். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, சில கேட்பாங்க, அவர் கிருபைன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாராயா? அவர் தானையா கிருபை? ஆமென். ஜீசஸ் நெவர் யூஸ் த வேர்ட் கேரிஸ் ஆர் கிரேஸ். அவர் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் வேதவசனம் இப்படி சொல்லுது, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கறதுக்காக ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? கூடி வந்தாங்களாம். எல்லாம் சொல்லுங்க, அவர் வாயில் இருந்ததெல்லாம் வந்ததெல்லாம் கிருபை உள்ள வார்த்தைகள். The word of grace. அவர் என்ன பேசினாரு? கிருபையுள்ள வார்த்தையை பேசினார். உடஞ்சு போய் வந்தவனுக்கு ஆறுதலான வார்த்தையை பேசினார். நம்பிக்கையான வார்த்தையை பேசினார். பாவிகளுக்கு கூட தேவன் எவ்வளவு சிநேகமாய் அவர்கள் மேல் இருக்கிறார், கடவுள் அவரை எப்படி காண்கிறாருங்கிறத அவருக்கு காண்பித்தார். அதனால தான் இயேசு கூட்டத்துக்கு பாவிகள் நிறைய பேர் வந்தாங்க. பரிசேயர் சதுசேயர் ஒரு பக்கம், இவர் என்ன பேசுகிறார், கரெக்டாக தான் பேசுகிறாரா? சிலர் வாழ்நாளெல்லாம் இப்படி தான் அலைவாங்க. ஆடியன்ஸ், பலவிதமான ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. உடஞ்சி நொறுங்கி ஏதாவது ஆறுதலாக சொல்லட்டும் அப்படின்னு கேட்க வர்ற ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. இன்னும் சில ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படி தெரியுமா? கரெக்டாக இருக்கா, எப்படி ஒரு சரியாக பேசுகிறாரா, எந்த சத்தியம் கரெக்டு, இன்னும் 30-40 வருஷமாக இதுவே அலைஞ்சிட்டு இருப்பாங்க பாருங்கள். இன்னும் ஒரு முடிவுக்கே வரல, எது கரெக்டு, எதை பின்பற்றுவோன்னு ஒரு முடிவுக்கு என்ன பண்ணல, வரல. அந்த மாதிரி இயேசு கூட்டத்துக்கும் ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். வேறு நிறைய ஆடியன்ஸ் அவர்கிட்ட இருப்பாங்க. ஆனால் பாவிகள் திரளாக அவருடைய கூட்டத்துக்கு வருவாங்க. இயேசு கூட்டத்துக்கு வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவர் கூட்டத்தில் மட்டும்தான் தேர் இஸ் நோ கண்டம்னேஷன். ஆமென். ஃபுல்லாக அடி வாங்குறது பூரா யார்? நான் உபவாசம் பண்ணேன், பாஸ்டிங் இருந்தேன், தச்சம்மாப்பாக்கெல்லாம் ஒழுங்காக கொடுத்தேன் பாஸ் அப்படின்னா உன் சுயநீதிலாம் கந்தப்போ அப்படின்றார். இவன் ஒரு நீதியுமே இல்லாமல் வந்திருக்கான். அவனுக்கு சந்தோஷமாயிடுது. ஏன்னா இப்போ எனக்கு இயேசுவே நீதியாக மாறிடுறாரு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸுடைய போதனைகள் மத போதனைக்கும் அவருடைய போதனைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த மத போதனை என்ன சொல்லுது? கடவுள் உன் கிரியைகளெல்லாம் பார்த்து தராசில் வச்சு கொஞ்சம் அளந்து பார்த்து தேருமா அப்படின்னு பார்த்து உன்னை என்ன பண்ணுவார்? ஏற்றுக்குவார். அப்படி தான் உன்னை ஆசீர்வதிப்பார். அதன் அடிப்படையில் தான் உன் ஜெபத்துக்கு பதிலாக கொடுப்பார். இதுதான் மதம். கிட்டத்தட்ட எல்லா ரிலீஜனும் இதை தான் பேசுது, இதைத்தான் பேசுகிறது. டூ குட் கெட் குட். நல்லதை செய், நல்லதே கிடைக்கும். நல்லதே நினை, நல்லதே பேசுவோம். அது போகணும். ஆனால் அது இன்னைக்கு காலையில் எடுத்து காமிச்சேன். நீங்கள் ஒருவேளை இந்த ஒவ்வொரு செஷன்லேயும் கிருபையை பற்றி வேறு வேறு பரிமாணங்களை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் சர்வீஸில் பேசின மெசேஜ் கேளுங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கேளுங்க. எவ்வளோ பெரிய புத்திசாலி, ரொம்ப அறிவாளியாக இருந்தால் கூட சுவிசேஷம் எவ்வளோ வல்லமை உள்ளதுங்கிறத இன்றைக்கி காலையில் சர்வீஸில் எடுத்து காமித்தோம். அதை பற்றி என்ன பண்ணோம், பேசணும். நான் விரும்புகிற ஒரு காரியத்தை என்னால் ஏன் செய்ய முடியவில்லை, அதான் இன்றைக்கி காலையில் பேசியிருக்கிறேன். நான் விரும்புகிற ஒரு காரியத்தை என்னால் ஏன் செய்ய முடிகிறது இல்லை. கேட்காதவங்க கேளுங்க. காலை வீடியோ ஃப்ரீயான இருக்குது, இதில் இருக்குது. அப்போது என்ன வித்தியாசம்? நல்ல கருத்துக்கள், நல்ல போதனைகள் எல்லா மதத்திலும் இருக்குதுங்க. சில சொல்லுவாங்க, எனக்கு ஜீசஸுடைய போதனை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, என்ன அருமையாக ஜீசஸ் பேசியிருக்கிறார் அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் சொல்லுவேன், இயேசு ஒரு போதகர் கிடையாது. இன்னும் நான் பச்சையாக சொல்லணும்னா இயேசு பேசுனதெல்லாம் சூப்பர் கருத்துலாம் முன்னாடி இருக்குது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், இயேசு வரதுக்கு முன்னாடியே செம கருத்துக்கள்லாம் சொன்ன பல ஃபிலாசபி இங்கே ஏற்கனவே இருக்குது. ஆனால் இயேசு வெறும் போதகர் கிடையாது, ஹீ இஸ் அ சேவியர். மனிதனுக்கு தேவை வெறும் போதனைகள் அல்ல. மனிதன் ஒரு அடிமைத்தனத்துக்குள் கிடக்கிறான், அவனை விடுவிக்க ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சேவியர். நல்லா சொல்லுங்க, இரட்சகர். இயேசு என்னும் போதகர் பிறந்திருக்கிறார். அப்படி சொல்ல என்ன சொன்னாங்க? எல்லாம் சொல்லுங்க, இரட்சகர். எல்லாம் சொல்லுங்க, ஐ நீட் அ சேவியர்.
குளத்துல விழுந்து கிடக்கிறவனுக்கு போதனை தேவையா, தூக்குறதுக்கு ஒரு ஆள் தேவையா? தம்பி இந்த குளத்தை பார்த்து போனானே அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அப்பமா அவன் எங்கே தான் இருப்பான்? குளத்துக்குள்ளே தான் இருப்பான். கொஞ்சம் முயற்சி பண்ணு தம்பி, வெளியே வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவன் எங்கே தான் இருப்பான்? குளத்துக்குள்ளே தான் இருப்பான். ஏன்னா நீங்கள் சொல்கிறது எதுவுமே அவனுக்கு கேட்காது. இப்போ அவனுக்கு தேவை யார்? போதனைகள் நல்லது தாங்க, ஆனால் போதனை இல்லை, ஒரு ரட்சகர் தேவைப்படுகிறார். ஆமென். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, இதுவரை மனுவர்க்கம் எல்லா பிரமாணத்தையும் கேட்டாச்சு, எல்லா செய்தியையும் கேட்டாச்சு, ஆனால் ஒருத்தரும் உருப்படலை, ஒருத்தரும் பெருசாக எதுவும் மாறலை. ஏன்னா மனிதனுக்குள் பாவம் என்கிற ஒரு சக்தி, ஒரு வல்லமைக்குள் அவன் சிக்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு தேவை விடுதலை, அவனுக்கு தேவை ஒரு வல்லமை, அவனுக்கு தேவை ஒரு நபர், அவனுக்கு தேவை ரட்சகராக இருக்கிறார். ஆமென். நாலா பக்கமும் தீருது, உள்ளுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிற ஆளுக்கு என்ன டீச் பண்ணுவீங்க? ஒன்றுமே கிடையாது. உள்ளே பூந்து அந்த குழந்தைய அல்லது அந்த நபரை என்ன பண்ணணும்? தூக்கணும். அந்த வேலையை தான் செய்யணும். அதனால தான் எல்லோரும் போல நல்ல கருத்து சொல்லும்படி இயேசு வரவில்லை. சூப்பர், த செர்மன் ஆன் த மவுண்டன் இருக்க அப்படிமாங்க, அருமையாக இருக்குன்ட்டு. ப்ரோ அப்படி கிடையாது. செர்மன் ஆன் த, எல்லாருமே நல்ல கருத்துக்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இயேசு வெறும் நல்ல கருத்து சொல்லும் ஒரு நபர் அல்ல, இயேசு ரட்சகராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், சேவியர். ஆமென். அப்போ உங்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு தேவை. அந்த நபராக கிறிஸ்து என்ன பண்றாரு? வெளிப்பட்டார் என்பதுதான் நற்செய்தியாக இருக்கிறது. தட் இஸ் த குட் நியூஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஐயோ இவரும் 4 பக்கத்துக்கு ஏதோ டீச் பண்ண போறாரோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. த சேவியர் இஸ் பார்ன். ஆமென். அதனால தான் நற்செய்தி, அதனால தான் கொண்டாட்டம், அதனால தான் செலிப்ரேஷன். ஏன் தெரியுமா? எல்லாரும் பண்ணுமா, இல்லை பண்ணாதம்மா, ஆனால் இவர் ஒருத்தர் தான் என்னை தூக்குவார், இவர் ஒருத்தர் தான் என்னை நடத்துவார், இவர் ஒருத்தர் தான் என்னை வாழ வைப்பார், இவர் ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டே போயிடுவார். ஆமென். இட்ஸ் டிஃப்ரெண்ட். அப்போ எல்லா செய்திக்கும் இந்த கிருபையின் செய்திக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் நீ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லித் தருகிற ஒன்றல்ல. இட்ஸ் அ பவர் ஆஃப் காட். த பவர் ஆஃப் காட். த காஸ்பல் இஸ் த பவர் ஆஃப் காட். சுவிசேஷம் என்பது மனிதனை ரட்சிக்கிற தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வல்லமை. ஆமென். அப்போ கிரேஸ் மெசேஜுங்கிறது is one of the message, is one of the teaching. அப்படி போயிடக்கூடாது. This is the teaching, that teaching. Amen. The message of God அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கொஞ்சம் அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆழமாக நம்ம பயணம் பண்ணலாம். சங்கீதம் 117. சங்கீதம் 117. முதலே சொல்லிட்டேன் இன்ட்ரோடக்ஷன். லாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இது கிடையாது. அது இங்கே இருக்குது, போதனைகள் இங்கே இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு நற்செய்தியாய் மாறுகிறது ஒன்று தான். அது தேவனுடைய கிருபையை பற்றிய செய்தி தான். Glory to God. சங்கீதம் 117. ரொம்ப சின்ன ஒரு சங்கீதம். ஆமென். வசனம் 2. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. எல்லாம் சொல்லுங்க, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஆமென். The word grace carries. The Greek word is carries. That means the gift of God, the unmerited favor. எல்லாம் சொல்லுங்க, unmerited favor. எந்த நிபந்தனையும் இல்லாத தேவனுடைய அன்பு. எல்லாம் சொல்லுங்க, எந்த நிபந்தனையும் இல்லாமல் தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுக்கு நீங்கள் எதையும் மாட்ட வேண்டியதும் இல்லை, எதையும் கலட்ட வேண்டியது இல்லை. ஹலோ, God loves you as you are. எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்ன நேசிக்கிறார். நான் என்னவாக இருக்கிறேனோ அப்படியே. நீங்கள் நினைக்கலாம், இது ஒரு சண்டே கிளாஸ், இதுதான் ரொம்ப உயர்ந்த மெசேஜ், இதை விட்டதுனால தான் மீதி எல்லாமே போயிடுச்சு. எப்போவுமே அந்த பேசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இதுதான் எப்போவுமே இருக்கணும். இது அதான் கல்யாணம் கட்டிட்டாங்க,
கல்யாணம் கட்ட அன்னைக்கு வாழ்விலும் தாழ்விலும் சொல்லிட்டேனே, அன்னைக்கு தான் என் அன்பை வாயால் சொல்லிட்டேனே அப்படிங்கிறது இல்லை. அடிக்கடி அதை சொல்லி உறுதிப்படுத்த வேண்டியது இருக்கான். அமைதியாக இருக்கிறீங்க? ஆமென். இப்போ கூட யாராவது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன ஆகுது? உள்ள அப்படியே சம்திங் சேஞ்ச் ஆகுது. ஆகுதா ஆகலையா? யாருங்க அப்படி சொல்கிறா அப்படிங்கிறீங்களா? அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்மேல் பிரியமாக இருக்கிறேன். இயேசுவுக்கு அந்த வார்த்தை தேவைப்பட்டது. உங்களால் நம்ப முடியுதா? He is a son of God. இப்போ யாரா மாறி இருக்கிறாரு? மனுஷகுமாரனா இருக்கிறாரு. இயேசுவுக்கே இந்த வார்த்தை தேவைப்பட்டது. எந்த வார்த்தை? பிதா அவரை பார்த்து நான் உன் மேலே பிரியமா இருக்கிறேங்கிறத அவர் காதால கேட்க வேண்டிய ஒரு தேவையில் இயேசு இருந்தார். அவர் ஒருவேளை நீங்க சொல்லலாம், இல்லைங்க அவர் வந்து அட்ரஸ் பண்றதுக்காக சொன்னாரு, இவர் வந்து என்னுடைய, அப்பனா குமாரன்கிறத அட்ரஸ் பண்றதுக்குன்னா அவர் தாங்க என் குமாரனே சொல்லியிருப்பார். ஆனா இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு முறை இல்லை, பல முறை அந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கிறாரு, வானம் திறந்து உறக்க சொல்லியிருக்கிறாரு. ஆமென். இன்னைக்கும் கூட உங்கள் வாலிப பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளை, நீங்கள் யார் மேலே அன்பை காட்டுன்னு விரும்புங்களோ அவங்கள பார்த்து அவங்கள பிடிச்சி சொல்லணும், நான் உன் மேலே பிரியமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமென். நம்ம வாலிப பிள்ளைகளை பார்த்து ஒரு தகப்பன் வாயிலிருந்து ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த வார்த்தையை கேட்க விரும்புகிறார்கள். அது என்ன? You are my beloved son. Amen. You are my beloved daughter. நீ என்னுடைய நேசகுமாரத்தி, நீ என்னுடைய நேசகுமாரன் என்கிற ஒரு சத்தத்தை நாம் செலுத்த வேண்டிய ஒரு தேவையில் அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆமென். நீங்க சொல்லணும். ஆனால் நம்மளால் சொல்ல முடியறதில்லை. ஏன்னா நமக்கே யாரும் சொல்லலை. ஆமென். அதனால் இப்போ பிதா சொல்கிறாரு, நான் உன்மேல் வைத்த கிருபை பெரியது, நான் உன் மேலே வச்ச பாசம் பெரியது, நான் உன் மேலே வச்ச நேசம் பெரியது. அன்புன்னு ஒன்று இல்லைன்னா எல்லா போதனையும் வேஸ்ட். நீங்கள் 100 நல்ல பாயிண்ட் சொல்லிட்டு அன்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பாயிண்ட்டும் வேலைக்கு ஆகாது. ஆனால் நீங்கள் அன்பு கொஞ்சோல காட்டினீங்கன்னா, சின்னதாக ஒரு காரியமாக இருந்தால் கூட அங்கே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, என் அன்பு உனக்கு புரிஞ்சு நீ என் மேலே அன்பாக இருந்தேன்னா என் கட்டளைகள் என்ன பண்ணு, கைக்கொள் அப்படிங்கிறார். அப்போது இந்த கீழ்ப்படிதல்ங்கிறது இட்ஸ் the fruit of love. The obedience is a fruit of love. சும்மா கீழ்ப்படு அதெல்லாம் வராது. அவங்க மேல்படி ஏறி போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, obedience is the fruit of love. ஆமென். எல்லா மனசும் இதுக்காக ஏங்குது. இந்த தேவையோடு கூட தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறான். ஏனென்றால் அவன் தெய்வீக அன்பிலே வாழ படைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, நாம் தெய்வீக அன்பிலே வாழும்படியாக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆமென். இன்னும் சொல்ல போனால் தெய்வீகமே இப்படிப்பட்ட ஒரு அன்பு பரிமாற்றத்துக்குள்ளே தான் அது இயங்கி கொண்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னா, நித்திய குமாரனை பற்றி, ஞானமாகிய குமாரனை பற்றி அங்கு ஒரு வெளிப்பாட்டை நாம் படிக்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எ எட்டர்னல் சன். அவர் இந்த பூமியில் பிறந்ததுனால அவர் இருக்கல, அவர் இருந்தவர் என்ன பண்ணார், இந்த பூமியில் வந்து பிறந்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நித்திய குமாரன் மனுஷகுமாரன் ஆனார். சொல்ல கேட்பாங்க இல்லையா, 2000 வருஷத்தான ஆச்சு இயேசு வந்து. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் திரியேக தேவனாக இருக்கிறார், பிதா குமாரன் பரிசுத்தாவியாக இருக்கிறார். அந்த திரியேக குடும்பத்தில் மகனாக இருக்கிற நித்திய குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு யாராக வந்தார், மனுஷ குமாரனாய் வந்தார். அதனால தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரனாய் இருந்தவர் பாலகனாய் கொடுக்கப்பட்டார். அது என்ன, 2 வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கல்ல. நமக்கு ஒரு பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன்
பாலகன் பிறந்தாருன்னா இப்பதான் பாலகன் பிறந்திருக்கான்னு நினைச்சுக்காதீங்க. குமாரனா இருந்தவர் பாலகனாய் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பாலகனாய் அவர் வந்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க நித்திய குமாரன். எல்லாம் சொல்லுங்க எட்டர்னல் சன். எல்லாம் சொல்லுங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எட்டர்னல் சன். அவர் ஆதியிலே இருக்கிறவர், தேவனோடு இருந்தவர். அதனாலதான் ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை, ஆதியிலே தேவனோடு அவர் இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த தேவனோடு இருந்தார் அப்படிங்கிறதுக்கான அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை போய் நாம் படிச்சோம்னா எப்படி போறதுன்னா, the face to face communication. எல்லாம் சொல்லுங்க face to face communication. அப்படின்னா என்னன்னா, ரெண்டு பேர் இப்படி இருந்தாங்க. ஆமென். இப்போ அந்த மாதிரி இருந்த குமாரன் தான் இப்போ யாரா வராரு? மனுஷனாக வராரு. அப்போ பழைய ஏற்பாடுகள்லேயே நீங்கள் நிறைய பக்கங்களில் யாரை போய் படிக்க முடியும்? இயேசுவை பற்றி நீங்கள் படிக்க முடியும். நிறைய நிழலாட்டமாக, இட்ஸ் அ ஹிட்டன் இமேஜாக இயேசுவை பற்றி ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டே வரலாம், படிச்சுக்கிட்டே வரலாம். அவர்தான் சிருஷ்டிப்பின் நாயகர், உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1 சொல்றார், ஜான் 1 சொல்றார், he is the creator. அவர்தான் அந்த வார்த்தை. வார்த்தை உண்டாக்கிச்சின்னு சொல்றீங்களே, அந்த வார்த்தை தான் இப்பொழுது மாம்சமா இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க இயேசுவே சிருஷ்டிகராய் இருக்கிறார். ஆமென். உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர்தான் எல்லாத்தையும் உண்டாக்கினவர். இப்போ நீங்க இயேசு கிட்ட வர்றீங்கன்னா, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆள் கிட்ட வரல, வானத்தையும் பூமியும் படைத்தவரிடத்துல நீங்கள் வருகிறீர்கள். அப்படி இறங்கி வந்தா நீங்க இன்னும் க்ளோஸா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகிறதுனால அவர் இறங்கி வந்தார். ஆமென். கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. இப்போ பாருங்க, அப்போ பல இடத்துல அது இருக்குது. இந்த நீதிமொழிகள் 8 நாம் அதை என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். அவர் இந்த பூமிக்கு இறங்கி வர்றதுக்கு முன்னாடி அந்த திரித்துவத்தில் அவர் எப்படி இருந்தார், இந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு பிக்சர் இங்கே இருக்குது பாருங்க. 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? எல்லாம் சொல்லுங்க செல்லக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அம்முக்குட்டி, கண்ணுக்குட்டிங்களே. அது மாதிரி ஜீசஸ் வந்து யாரு பிதாவுக்கு? புஜ்ஜுமா. அதான் எப்படி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? இது தமிழில் தவிர வேற எதுலையுமே உருப்படியாக வரல. தமிழில் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. தமிழ் வாழ்க. நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? எல்லாம் சொல்லுங்க செல்ல பிள்ளையா இருந்தேன். ஆமென். செல்ல பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க செல்ல பிள்ளை. இங்க இது வந்து கடவுள் பக்தா இப்படி ஒரு ஒரு ஸ்கேல் மாதிரி நீங்க அவரை பார்த்துருப்பீங்க. God is a relational God. you know, கடவுள் வந்து வாய்ப்பாடு கிடையாது. காம்போஸ் டப்பா வச்சுட்டு அவர் இல்லை, ஐ கிரியேட் எவ்ரிதிங் இந்த ரோபோட் மாதிரி ஏதோ படைத்து விட்டேன் மனிதா, அந்த மாதிரிலாம் இல்லை பாருங்க. He is the loving God. He is a relational God. ஆமென். எல்லாம் சொல்லுங்க அவர் நேசிக்கிறவர், அவர் உறவை விரும்புகிறவர், ஒரு பாசம் கொள்ளுகிறவர், அவர் நேசம் கொள்ளுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். நீ கடவுளை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கடவுளை வந்து ஒரு ரூல் போடுற காடாக பார்த்துட்டாங்க. காட் இஸ் எ ரிலேஷனல் காட். உங்கள் மைண்டில் காட் அப்படின்னால என்ன வரணும்னா, உறவை விரும்புகிற ஒரு அப்பா அப்படிங்கிற பிக்சர் உங்களுக்குள்ள வரணும். இயேசு அப்படி தான் காமிச்சார் பிதாவை. ஹீ இஸ் த லவ்விங் டேட். தன்னை விட்டு தூரம் போன மகனுக்காய் காத்திருந்த ஒரு அப்பா. அப்படிதான் இயேசு என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார். எஸ். எல்லாம் சொல்லுங்க செல்ல பிள்ளை. யாரை பற்றி சொல்லியிருக்கு? இயேசு. எல்லாம் சொல்லுங்க இயேசு பிதாவுடைய செல்ல பிள்ளை. என்னங்க கடவுள்லாம் செல்லம் பண்ணிக்கிட்டு இருப்பாரா? கடவுள் செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருப்பாரா? கடவுள் வந்து இப்படி வந்து செல்லம் இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாரா? இது வந்து நமக்கு விளங்க மாட்டுக்கு பாருங்க. நம்ம அப்படிலாம் யோசிக்கிறதே இல்லை. ஆனால் உண்மை என்னன்னா, தேவன் வந்து ஒரு அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அந்த அன்பிலே உணர்வுகள் இருக்கிறது, உணர்ச்சிகள் இருக்கிறது. அந்த அன்பு வந்து வெளிக்காட்டுகிற ஒரு அன்பாக அது இருக்கிறது. அப்போ அங்கே எப்படி போட்டிருக்குது, நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையா இருந்தேன்.
நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் டெய்லி செலிப்ரேஷன் தான். அவர் எப்படி போட்டிருக்கு பாருங்க, நான் தான் அவருடைய சந்தோஷம், எப்போதும் அவர் சமூகத்தில் நான் எப்படி இருந்தேன். சில சொல்லுவாங்க இட்ஸ் டாக்கிங் அபவுட் விஸ்டம். ஃப்ரெண்ட், உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் இது எதை பற்றி பேசுது? ஞானத்தை பற்றி பேசு. நான் சொல்கிறேன் அந்த ஞானம்தான் இயேசு. ஹல்லேலூயா. He is the wisdom. விஸ்டம்ங்கிறது ஒரு தாட் கிடையாது. விஸ்டம் என்பது ஒரு நபர். His name is Jesus Christ. ஆமென். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. ஐ திங்க் 31 நினைக்கிறேன். அங்கே என்ன வாசிக்கிறீங்க? அவரே தேவனாலே நமக்கு நீதி ஞானமும். அங்கே முதல்ல வர்றதே என்னதுதான்? அது நல்லா தெரியுது. முதல்ல தேவை ஞானம்தான். எல்லாம் சொல்லுங்க அவரே. எல்லாம் சொல்லுங்க இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென். பரிசுத்தத்தை தூக்கி 3வது போட்டாங்க. பரிசுத்தம் அப்படிங்க அடிக்கணும். முதல்ல ஞானம். எல்லாம் சொல்லுங்க ஞானம். ஆமென். ஞானம் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஆமென். ஸோ அதுதான் அங்கே போட்டிருக்குது. அப்போ அவர் தான் அந்த ஞானம். எல்லாம் சொல்லுங்க he is the wisdom. ஆமென். அப்போ ஞானத்தை சொல்கிற மாதிரி தப்புன்னு அந்த விஸ்டம் யாரு? ஒரு பர்சன் அப்படிங்கிறத இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போ அவருக்கு இந்த பிதாவுடைய அன்பு நேசம் இதில் நித்தியத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ அவர் இந்த பூமிக்கு என்ன பண்ணுறாரு? இறங்கி வரார். அப்படி இறங்கி வந்த போதும் இந்த பூமியில் அவர் ஒரு மனுஷகுமாரனாய் அவர் இந்த பூமியில் இருந்த போதும் அந்த பிதா தம்முடைய பிரியத்தை இயேசுவுக்கு வெளிப்படுத்துகிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஆமென். இப்போ உங்களுக்கு எனக்கும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயேசுவின் பிறப்பின் மூலம் நம்ம எல்லாருக்கும் ஒன்று விளங்கணும்னு பிதாவாகிய தேவன் விரும்பினார். அது என்னன்னா, இந்த குமாரனை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அது மாதிரி தான் உன்னையும் நேசிக்கிறேங்கிறார். உங்களால் நம்ப முடியுதா? எல்லாம் சொல்லுங்க பிதாவாகிய தேவன் இயேசுவை நேசிப்பது போல் என்னையும் நேசிக்கிறார். என்னங்க இயேசு அளவுக்கு நேசிப்பாரா? அந்த அளவுக்கு நேசிக்க முடியுமா? அந்த அளவுக்கு நம்மகிட்ட என்ன பக்தி இருக்கா, சக்தி இருக்கா? நம்ம சிலுவைக்கெல்லாம் போவோமா? நம்ம பக்கத்து தெருவுக்கே போக மாட்டோம். எப்படிங்க? ஆச்சரியமாக இருக்குது. அதான் சொல்ல, எப்பெல்லாம் ஆண்டவர் அன்பை கேட்குறீங்களோ அப்போ ஆச்சரியம் கண்டிப்பாக வரும். ஆமென். வந்தால் அவர் அன்பை பற்றி கேட்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இயேசுவின் மேலே பிதா எந்த அன்பு வச்சுருந்தாலோ அதே அன்பை உங்கள் மேலே வச்சுருக்கிறார். அதை நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்படுறாரு, அதை நீங்கள் விளங்கிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அது உங்களுக்கு நல்லா புரியணும்னு அவர் என்ன பண்ணுறாரு? ஆசைப்படுறாரு. ஏன்னா இது ஒன்று புரிஞ்சிடுச்சுன்னா வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் மேற்கொள்வதற்கான வலிமை சக்தி இதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தை தள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது தேவனுடைய அன்பு. The love of God is cast out all fear. அதுதான் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? இந்த பயத்தை தள்ளும். பயமா இருக்குங்க அப்பனா அன்பு. பைபிளில் போட்டிருக்குது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ அன்பை நீங்கள் கேட்க கேட்க இன்னொன்று சேர்ந்தே கூட வருது, தைரியம். எல்லாம் சொல்லுங்க தைரியம். போல்னஸ். எல்லாம் சொல்லுங்க போல்னஸ். ஒரு இனம் புரியாத தைரியம் உங்ககிட்ட வரும். அதுக்கு பேர் தான், இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா அதுக்கு பேர் ரைச்சஸ்னஸ். அதுக்கு பேர் தான் நீதி. உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் வரும். ஆண்டவர் என் பக்கமாக இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு. அப்புறம் எது எதிர்பார்த்தாலும் அது தெரியாது. ஏன்னா கூட இருக்கிற ஆள் தான் பெரிய ஆளாக தெரிவார். எவ்வளோ பெரிய சிக்கல் உங்கள் முன்னாடி இருந்தால் கூட உங்களுக்கு என்ன தோணும்? என் மேலே ஒருத்தர் பிரியம் வச்சிருக்கிறாரு, என் மேலே ஒருத்தர் நேசம் வச்சிருக்கிறாரு. அந்த அன்பு ஒருபோதும் என்னை தோற்க விடாது.
லவ் நெவர் ஃபெயில்ஸ். எந்த லவ்? நீங்கள் அவர் மேலே வைக்கிற லவ்வோ, இல்லை உங்கள் மேலே யார் வைக்கிற லவ்வோ, இல்லை நீங்கள் இன்னொருத்தர் மேலே வைக்கிற லவ்வை பற்றியே சொல்ல. இட்ஸ் அ காட்ஸ் லவ். அதை நீங்கள் விளங்கிக்கும் போது தோல்வியே கிடையாது. ஆமென். இப்போ கொஞ்சம் காட்ட விரும்புகிறேன். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. எல்லாம் சொல்லுங்கள். அவர் உங்கள் மேலே வச்ச அன்பு ரொம்ப பெருசு. ஆமென். இது விளங்கணும். இது என்ன பிரதர் சண்டே கிளாஸ் டீச்சிங் மாதிரி இருக்க? நம்ம எல்லாரும் மறுபடியும் சண்டே கிளாஸ் தான் போகணும். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் எங்கேயோ போயிட்டு இப்போ எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குங்க. அப்போ மறுபடியும் இங்கே வரணும். மறுபடியும் இங்கே வந்து இது ரொம்ப ஆழமான ஒரு காரியம். ஆக்சுவலி இதுதான் மேலானது. இது ஒரு பேசிக்லேயே சொல்ல முடியாது. இட்ஸ் அல்டிமேட். the teaching of love, the teaching of grace is ultimate. அதுதான் பெருசு. அது ஒன்றும் குறைவானது கிடையாது. ஏன்னா நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இந்த மூன்றிலே அன்பே பெரியது. ஆமென். நீங்கள் நம்பிக்கை பற்றி கேட்குறத விட, விசுவாசத்தை பற்றி கேட்குறத விட, அன்பை பற்றி கேட்குறீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு மேட்டரை பற்றி கேட்குறீங்கன்னு அர்த்தம். அதுவும் தேவ அன்பு, அவர் உங்கள் மேலே வச்ச அன்பை பற்றி கேட்குறதுங்கிறது ரொம்ப பெரிய காரியமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள். அன்பு பெரியது. என் மேலே வச்ச அன்பு பெரியது. உங்கள் மேலே வச்ச அன்பு பெரியது. ஹோலி ஸ்பிரிட்டை கேளுங்க. நீங்கள் ஒரு 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 ப்ரேயரோடய அந்த மெசேஜை கேளுங்க. எனக்கு அந்த ரெவலேஷனை தாங்கன்னு கேளுங்க. என் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கிறது எனக்கு காட்டுங்க. அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் உள்ளத்தில் 1000 கேள்வி, 1000 சந்தேகங்கள் ஓடிட்டு இருக்கோம். பிசாசு சொல்லுவான், அவர் உன்னை நேசித்தா அப்போ ஏன் இப்படி இருக்குது, அவர் உன் மேலே அன்பாக இருந்தா ஏன் இது இப்படி இருக்குது, அப்படி எதையோ ஒன்று உங்களுக்கு காட்டுவான். இன்னைக்கு காலையில் 2வது ஆராதனையில் கூட சொன்னேன். இந்த ஃபால்ஸ், அந்த இமேஜஸை, அந்த ஃபால்ஸ் சில எவிடன்ஸை கொண்டு வந்து, ஃபால்ஸ் எவிடன்ஸை கொண்டு வந்து எப்படி மக்களுடைய விசுவாசத்தை பிசாசு திருட நினைக்கிறான் அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு காலையில் பேசினேன் 2வது சர்வீஸில். அதையும் கேளுங்க. ஆக மொத்தம் எல்லாத்தையும் கேட்க சொல்கிறீங்க, வேறு வழி கேட்டுத்தான் ஆகணும். ஆமாம். அப்போ இது விளங்குச்சுன்னா, இது 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 ஆக்சுவலி இந்த வார்ஃபேர்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? வார்ஃபேர் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? வார்ஃபேருங்கிற வார்த்தை ஒரு 5 பேர் கேட்டிருக்கீங்களா? அது ஒன்று, அதை பற்றி மட்டும்தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்களா? உங்கள் வீட்டில் உள்ளதை சொல்ல பாஸ். வார்ஃபேர் அப்படின்னு வார்ஃபேர் எங்கள் ஹோமில் தானே அது சொல்ல. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு ஒரு மேட்ரு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே உள்ளவங்க கொஞ்சம் கம்மியாக தான் கேள்விங்க. ஏன்னா இங்கே அதெல்லாம் ரொம்ப பேசுகிறது இல்லை. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த வார்ஃபேருங்கிற ஒரு மேட்ரு இருக்குது. கண்டிப்பாக ஆவிக்குரிய யுத்தம் அல்லது ஆவிக்குரிய போர்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம நம்புறதில்லை. நம்ம எப்படி அதை நம்புகிறோம், நாம் எப்படி அதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வாரே எங்கே நடக்குதுன்னா நம்ம மைண்டில் தான் நடக்குது. எல்லாம் சொல்லுங்கள். யுவர் மைண்ட் இஸ் அ பேட்டில் கிரவுண்ட். சிலர் நினச்சாங்கன்னா வார் நடக்கணுன்னே ஃப்ளைட்டு இல்லை ஜெட்லாம் எடுத்துகிட்டு வானமண்டலத்துக்குலாம் போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் நடந்தது தான் சொல்கிறாங்க. ஏன்னா வானமண்டலத்தில் உள்ள ஆவிகள் அப்படின்னே மேலே போயிட்டு கட்டுக்கிறோமே சுபின் நாமத்தில் அப்படின்னு ஃப்ளைட்டு ஜெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வானமண்டலம்னே அப்படி நினச்சிட்டாங்க. இப்போ அவன் அந்த மண்டைக்குள்ளே தான் உட்காந்துருக்குறான். அந்த தாட்டுக்குள்ளே தான் ஒரு ஃபைட் நடக்குது. இது நிறைய பேர் தெரியல பாருங்கள். அந்த வார்ஃபேர், த பேட்டில் கிரவுண்ட் இஸ் இன் யுவர் மைண்ட். அதனால தான் ஜாய்ஸ் மேயருங்கிற ஒருத்தங்க, ஒரு பெண்மணி, அழகான ஒரு புத்தகம் எழுதுனாங்க. சிந்தையில் போர்க்களம் அப்படின்னு தமிழில் அது வெளியே வந்தது. நீங்கள் புத்தகமே வாசிக்காத ஆளாக இருந்தால் கூட இந்த புத்தகத்தை வாங்கி வாசிங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் பெரிய புக் ஷாப்பே வரும். நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் மக்களுக்கு அறிமுகப்படுத்தணுன்ட்டு விரும்புகிறோம். ஏற்கனவே சில புக்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்து வச்சோம், நிறைய பேர் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆமீன். இது கிறிஸ்தவ ஜேர்னியில் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். கொஞ்சம் கற்றுக்கணும். கற்றுக்க நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, வளர ஆரம்பிப்பீங்க. அந்த சிந்தையில் போர்க்கொள்ளும். அப்போ அந்த போர் எங்கே நடக்குது? மைண்டில் நடக்குது. அந்த போரில் பெரும்பாலும் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் இருக்கிறது. பெரும்பாலும் அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் இருக்கிறது. அதாவது அது ஏதேன் தொடங்கி இயேசுநாதர் வரை அவன் பயன்படுத்தினது அந்த ஒரு ஆயுதத்தை தான் அவன் பெரும்பாலும் என்ன பண்ணுறான், பயன்படுத்துகிறான். சொல்லப்போனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்குது. மற்றதெல்லாம் பெரிய ஆயுதமே கிடையாது. அதுதான் அவன் பயன்படுத்துகிற பெரிய ஆயுதமாக இருக்குது. என்ன ஆயுதம்?
The devil always the questioning the love of God, the goodness of God. அவனுடைய பெரிய ஆயுதம் எதுவாக இருக்குன்னா, தேவனுடைய அன்பை குறித்தும், தேவன் உங்கள் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கிறார், உங்களுக்கு அவர் ஒரு நன்மையை செய்கிறவராக, அவர் ஒரு நல்லவர், அவர் அன்புள்ளவர், அந்த அன்பை உங்கள் மேலே வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வியை அவன் எப்பொழுதும் எழுப்புகிறவனாக இருக்கிறான். இந்த ஆயுதத்தை தான் அவன் எல்லாருடைய வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணுறான், பயன்படுத்துகிறான். இப்படி ஒரு ஆயுதத்தை தான் பயன்படுத்துகிறான். அவன் கேட்பான், ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருந்தா இதான் நடக்குது. இப்போ பாருங்களேன், கிதியோனுக்கு கூட மைண்டில் என்ன கேள்வி வருது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி அவங்ககிட்ட என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். தூதன் அப்படின்னு வந்ததுன்னா ஏஞ்சல், தூதனானவர்னா ஜீசஸ் கிரைஸ்ட். பைபிள் எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேற, எலோஹிம் அப்படிங்கிறது வேற, தூதனானவர் அப்படிங்கிறது சில இடத்துல கொஞ்சம் ரெஸ்பெக்டிவாக பயன்படுத்தியிருப்பாங்க. தமிழில் கூட அந்த வித்தியாசத்தை காட்டுவாங்க அழகா. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தூதன் இருக்கார், தூதனானவர். என்ன இந்த இடத்துல மரியாதையாக பேசுகிறாங்க ஐயாவை அப்படின்னா, ஐயா வந்திருக்காப்புலன்னு அர்த்தம். விளங்குதுங்களா? பைபிள் படிக்கும்போது நீங்கள் அந்த டிஃப்ரெண்ட் என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக பார்த்துக்கலாம். அதாவது ஆண்டவர் வந்து அவன்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், பயப்படாதே, பராக்கிரமசாலியே பயப்படாதே, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவன் சொல்கிறான், என் ஆண்டவனே, ஆண்டவர் என் கூட இருந்தா நான் ஏன் இப்படி குப்புறக்கா படுத்து கிடக்கேன்? ஆண்டவர் என் கூட இருந்தா எனக்கு ஏன் இப்படிலாம் நேரிட்டுச்சு? ஆண்டவர் என் கூட இருந்தா நாங்கள் ஏன் இப்படி முழு தேசமும் அடிமையாக இருக்கிறோம்? அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், அவனுடைய ஆயுதமே எதுவாக இருக்குன்னா, தே ஆர் ஆல்வேஸ் கொஸ்டனிங் த குட்னஸ் ஆஃப் காட். ஆண்டவர் உன் கூட இருக்கிறார், பயப்படாதன்னா அவனுக்கு அவர் எங்கெங்க இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு ஒரு கேள்வி. ஏதேன்லையும் அதே கொஸ்டின் தான் யாருக்கிட்ட வைக்கிறான், சகல விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னதுண்டோ அப்படிங்கிறான். சகல விதெல்லாம் சொல்லலைங்க, ஒன்றே ஒன்று தான் சொன்னார். சொல்லியிருப்பார், இவர் சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரியே அந்த குட்னஸ் என்ன பண்ணுறான், அப்படியே கொஸ்டின் என்ன பண்ணுறான், உள்ள கொண்டு வர்றான். இப்போ இயேசு மாம்சத்தில் இந்த பூமிக்கு வரா இருப்பாருங்க, அப்போ தான் பிதா சொல்லியிருக்கிறாரு. நம்ம படிக்கிறோம், மேத்யூ, மார்க் எல்லா அந்த காஸ்பல்லையுமே படிக்கிறோம், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ தான் அந்த வாய்ஸ் என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்குது, அந்த சத்தம் வந்திருக்குது, உம்மில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. சரியா? இப்போ பிசாஸ் வரான், வார்த்தை வந்திருக்குல்ல, அப்போ ஐயா வருவார். புரியல கொஞ்சம் பேருக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து வார்த்தையின் வல்லமையை விசுவாசிகளை விட நன்றாய் அறிந்தவன். அதை மட்டும் எடுத்துடணும். அதை எடுத்துட்டோம்னா அவன் தன்னால் முடிஞ்சிடுவான். அதனால தான் அவன் வர்றான். இப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும், அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீர் யார், கடவுளுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இயேசு என்ன பண்ணுறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அந்த இடத்துல கூட அவன் யூஸ் பண்ணுற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அதில் ஒரு வேர்டு வந்து மிஸ் ஆகிருக்குது. என்ன வேர்டு? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். ஆனால் அதில் என்ன வார்த்தை இல்லை, நேசம் என்கிற வார்த்தை இல்லை. அவர் என்ன சொன்னார், நேசகுமாரன். அதை கட் பண்ணிட்டான். இப்போ யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னா எல்லாருமே கடவுள். யாரெல்லாம் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைகள், பிள்ளைகள் வரைக்கும் ஓகே, பிடிச்ச பிள்ளைகள்லாம் கொஞ்சம் டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த பிடித்தங்கிற இடத்துல வந்து வேற வச்சுருவான் கத்தியை. பிள்ளைகள் சொல்லிக்கலாம், ஏன்னா இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வந்து பிள்ளையாக கூட அவ்வளோனா எப்படி, அந்த மெம்பர்ஷிப் கூட எனக்கு கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தான் ரொம்ப பிடிச்ச பிள்ளைகள்னா, பிடிச்ச பிள்ளைகள்ங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், உள்ள ஒரு எண்ணம் உள்ளே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எடுத்துடுறான். இப்போ அவன் கேள்வி என்னென்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், கொஸ்டினிங். அவன் எதை
இது பண்ணுறான் பாருங்க. அந்த பிரியத்தை, அந்த நேசத்தை தேவன் அப்போதான் ஒரு வார்த்தை சொன்னார், நேசகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் என்ன பண்ணுறான், கேள்வியாக உள்ள என்ன பண்ணுறான், கொண்டு வந்து வைக்கிறான். அதனால் நீங்கள் வளர்ந்தாலோ அல்லது வளர்ந்து கொண்டிருக்கிற ஆளோ அல்லது வளர்ந்து முடிச்ச ஆளோ யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய அன்பை பற்றிய வெளிப்பாட்டை நான் வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேளுங்க. இதை அப்போ கடவுள் என்னை என் மேலே பிரியமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறார். அப்போ நம்முடைய காதுகள்லையும் ஒரு சத்தம் மீண்டும் மீண்டும் விழணும், யூ ஆர் காட்ஸ் பிலவட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் காட்ஸ் பிலவட். நல்லா சொல்லுங்க, நான் தேவனுடைய பிரியமான குமாரன். நல்லா சொல்லுங்க, பிரியமான குமாரன். உங்க பிசாசு அதை உங்களை சொல்ல விடாம வச்சிருப்பான். அதனால அவன் மூஞ்சில குத்துற மாதிரி சொல்லுங்க, நான் பிரியமான குமாரன். என்ன சொன்ன அப்படிமா, உன் காதுல விடுறதுக்காக தான் சொல்றேன். நான் தேவனுடைய பிரியமான குமாரன், நேசகுமாரன், நேசகுமாரத்தி. ஆமென். எஸ், இது ரொம்ப, இது இந்த சத்தம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இது சாதாரணமான சத்தம் இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த வார்ஃபேர்லாம் நீங்கள் இந்த சத்தத்தை வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். எப்போதும் ஒரு கொஸ்டின் அவங்க முன்னாடி வைக்கும்போது நீங்கள் சொல்லி பாருங்க, அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார், நான் அவர் என் மேலே வச்ச அன்பை நம்புகிறேன், அந்த அன்பு எனக்கு நன்மையை மாத்திரம் செய்யும், எனக்கு ஒருபோதும் தீமையை செய்யாது, ஒருபோதும் என்னை தோற்று போக விடாது. ஐ பிலீவ் த லவ் ஆஃப் காட், ஐ பிலீவ் த குட்னஸ் ஆஃப் காட். இப்படி சொல்லும் போது அவனை நீங்கள் தோக்கடிக்கிறீங்க. ஆமென். அவன் தோற்று போகிறான். அதுக்கப்புறம் அந்த மண்டைக்குள்ள அந்த இறைச்சல் இருக்காது பாருங்களேன். சிலருக்குலாம் இறைச்சல் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த வண்டு சில நேரம் அப்படியே காத்துக்கிட்ட பக்கத்தில் பாருங்க, காத்துக்கிட்டு இல்லை, சிலருக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த இறைச்சலை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, காட் லவ்ஸ் மீ. அதுக்கு ஃபர்ஸ்ட் சைன், த ஃபர்ஸ்ட் சைன், கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கு முதல் அடையாளம் ஜான் 3:16, யோவான் 3:16 இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் அவரை தந்தருளி, இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so greatly loved. அதாவது இவ்வளவாய், எல்லாம் சொல்லுங்க, இவ்வளவாய். இந்த இவ்வளவாய் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அர்த்தம் இருக்கு. மேக்சிமம். எல்லாம் சொல்லுங்க, மேக்சிமம். எல்லாம் சொல்லுங்க, மேக்சிமம். எல்லாம் சொல்லுங்க, இவ்வளவாய். அப்படின்னா என்னன்னா வச்சிட்டாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே தேவன் என் மீது வைத்த அன்பிற்கு அடையாளமாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு தேவ அன்பின் அடையாளமாக இருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்லதோ கெட்டதோ அடையாளம் அல்ல. நல்லதை நீங்கள் அடையாளம்னு சொல்லலாம். சில வினோதமான கிறிஸ்தவங்களாம் இருக்கிறாங்க, கெட்டதை கூட அடையாளங்கிறாங்க. இந்த கட்டி தேவன் கொடுத்த அன்பு பரிசு அப்படிங்காங்க. அவங்கெல்லாம் வினோதமான கிறிஸ்தவர்கள் தான். எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் போதிக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, கேட்டுக்கிறாங்க. யாரை நேசிக்கிறார் அவர்களுக்கு கட்டிகளை தேவன் கொடுக்கிறார் அப்படின்ட்டு. ஆமாம், அதையும் நம்புகிற கிறிஸ்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். ஆமாம் ஆமாம், ரொம்ப அன்பாக இருந்தால் நிறைய கட்டி கொடுத்துருவாருன்ட்டு. பயமாக இருக்குது. ஆண்டவரே ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு சொல்லிடலாம் போல் இருக்குது. யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு கட்டி கட்டியாக, நம்ம வேற கட்டியை பேசிகிட்டு இருக்கோம். கட்டி கட்டியாக கொடுப்பாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இவங்களும் கட்டி தான், ஆனால் வேற கட்டி ஆக்கிட்டாங்க. நம்ம கட்டி தங்கம் வெட்டி எடுத்துன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க வேற மாதிரி ஆக்கி விட்டாங்க பாருங்க. ஐயோ பாருங்களேன். அதனால தான் சொல்லிட்டு, ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்கறதே இன்னைக்கு பெரிய அற்புதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமென். அதுவே பெரிய மிரக்கலுங்க. ஒரு சரியான ஒரு சபையை நீங்கள் கண்டுபிடிச்சி சரியான ஒரு பிரசங்கத்தை கேட்கறது அற்புதத்திலையும் பெரிய அற்புதம். அதுக்கு ஒரு பெரிய கிருபை உங்களுக்கு வேணும்.
அதுக்கு ஒரு பெரிய கிருபை இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையில் கண்டுபிடிப்பீங்க பாருங்க. வேற எதுவும் அடையாளம் அல்ல, இயேசுவே அடையாளமாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே தேவ அன்பிற்கு அடையாளமாக இருக்கிறார். உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம், நீங்கள் வீடு கட்டியிருக்கலாம், கெட்டாமல் இருக்கலாம், உங்களுக்கு குழந்தை இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம். எதுவும் அவர் அன்புக்கான அடையாளம் அல்ல. முதல்ல நீங்கள் எங்கே வந்து நிற்கணும்னா, காட் லவ்ஸ் மீ. எப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் வரும்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்னென்னா, அவர் என் மீது வைத்த அன்புக்கு அடையாளமாக தன் சொந்த மகனாகிய இயேசுவை எனக்காக கொடுத்தார். ஆமென். இந்த 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 இடத்துல நீங்கள் வந்து நிற்கும் போது இது எப்படி தெரியுமா, ஒரு அலைன்மெண்ட் செட் ஆகிற மாதிரி. அதாவது இதை தூக்கி இங்கே வச்சிங்கன்னா மற்றதெல்லாம் கரெக்டான இடத்துல உட்காந்துரும். நீங்கள் போய் மற்றதெல்லாம் உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா அது கஷ்டம். அப்படி நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியதே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியும். என்னென்னங்க, பக்கத்து கார் கண்ணாடியே சரியாகுனா இந்த வண்டி ஓடிடுமா அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம். அது எப்படி பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து ரொம்ப கனெக்டட். ஏமேன், எந்த கனெக்ஷனும் இல்லை எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப கனெக்டட். இது எப்படின்னா, தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிற கிரவுண்டில் இடத்துல வந்து நீங்கள் நிற்கும் பொழுது மீதி எல்லாமே தன்னால் அப்படி அலைன்மெண்ட் ஆகி உட்கார ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அன்பிலிருந்து சில விஷயத்தை பார்ப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு இருட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. லவ் இஸ் த லைட். எல்லாம் சொல்லுங்க, லவ் இஸ் த லைட். நீங்கள் அன்பில் நிற்கும் பொழுது நீங்கள் வெளிச்சத்தில் நிற்கிறீங்க. அதனால தான் அன்பிலே நடக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனை பகைக்கிறார் என்றால் அவன் இருளிலே இருக்கிறான். அப்போ அன்பற்ற தன்மைக்கு பேர் என்னது? டார்க்னஸ். they are living in the darkness. அவன் எதில் வாழ்கிறான்? இருளில் வாழ்கிறாங்கிறாரு. அப்போ இருளில், அப்போ அன்பில் இருக்கிறான்னா அவன் எதில் இருக்கிறான்? எல்லாம் சொல்லுங்கள், வெளிச்சம். ஆமென். லவ் எந்த அளவுக்கு உள்ள வருதோ அந்த அளவுக்கு லைட் உள்ள வருதுன்னு அர்த்தம். ஆமென். எந்த அளவுக்கு நீங்கள் அன்பை பற்றிய வெளிப்பாட்டை பெறுறீங்களோ அந்த அளவுக்கு வெளிச்சம் உள்ள வரும். வாழ்க்கையில் எல்லாரும் புதிராக நினைக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பதிலாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஆன்சரை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கீங்க, நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு அப்படியே புலப்படும் காரியங்கள். அதனால தான் எல்லாரும் கேள்வி கேட்டு இருந்த போது இயேசு பதிலாக இந்த பூமியில் வெளிப்பட்டார். எல்லாம் சொல்லுங்க, லவ் இஸ் த லைட். ஆமென். நீங்கள் சரியான விதத்திலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அணுக, பார்க்க, புரிந்து கொள்ள நீங்கள் ஒரு இடத்துக்கு வரணும். அது என்னன்னா, தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார். தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறதுக்கு பிரதானமான ஒரு அடையாளம், தேவன் தனது மகனாகிய இயேசுவை எனக்காய் மரிக்கும்படி கொடுத்தார், எனக்காக தியாக பலியாக கொடுத்தார். இந்த ஒரு நம்பிக்கையில் உங்கள் விசுவாசம் கட்டப்பட்டு, இந்த ஒரு நம்பிக்கையில் உங்கள் விசுவாசம் எழுப்பப்படும்னா அந்த விசுவாசத்தை இடிக்கிறதுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது. ஆனால் இப்போ விசுவாசம் எல்லாம் இப்படி கட்டப்படுகிற விசுவாசமாக அது இல்லை, வேற வேற மாதிரிலாம் அதை கட்டியிருக்காங்க. அதனால தான் அது வேற வேற மாதிரிலாம் இடிஞ்சிருது. நான் ஒன்றை அடிப்படையாக வைத்து தேவனுடைய அன்பை நான் விசுவாசிக்க போகிறேன். அது என்னவென்றால், தேவன் என் மீது வைத்த அன்பை காட்டும்படி இயேசுவை எனக்காக கொடுத்தார். இது வந்து ஒரு அன்ஷேக்கபிள் ஃபெய்த்தாக மாறும். யாராலையும் அசைக்க முடியாது, எந்த சூழ்நிலையாலும் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் கட்டப்பட வேண்டும் என்றால் இது ரொம்ப அவசியம். அது என்னன்னா, வேற எதுவும் அடையாளம் அல்ல. எனக்கு வேலை இருக்குது, வேலை இல்லை, என்கிட்ட காசு இருக்குது, காசு இல்லை, அல்லது என் வாழ்க்கையின் காரியங்கள் நன்றாய் போகிறது, நன்றாய் போகவில்லை, இது எல்லாம் அடையாளம் அல்ல. தேவன் இயேசுவை எனக்காக கொடுத்தாரே, அதுதான் அவர் என் மேல் வைத்த பிரியத்திற்கு அடையாளமா இருக்கிறது. ஆமென். கடவுள் என்ன நேசிப்பாராங்க? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. வேதவசனம் சொல்லுகிறது, God so loved the world. It's a good news. God so loved the church அப்படின்னு போடலைங்க. ஆமென். வாவ். பைபிள் எப்படி போட்டிருக்குது? God so, இவ்வளவாய் சபையில் அன்பு கூர்ந்தாரா?
சபை மேலே அன்பு வைக்கிறாரு, சபை மேலே அன்பு வைக்கிறாரு. எபேசியரில் நாம் படிக்கிறோம், அவர் என்ன பண்ணுறாரு, சபை என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறார். உங்கள் மேலே அவருக்கு அன்பு இருக்குது. ஆனால் வேதவசனம் சொல்லுது God so loved the world. இது கிறிஸ்தவம் திருப்பி திருப்பி பைபிள் படித்தா அதான் கிறிஸ்தவத்துக்கு இது விளங்கும். அவனெல்லாம் பிசாசின் மகன், அவர்களெல்லாம் நரகத்துக்கு போகிறார்கள், நீங்கள் தான் அப்படின்ட்டு எல்லாம் பிளவை உண்டு பண்ணி விட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு சொல்லித்தரல God so loved the world. தேவன் இவ்வளவாய் இவ்வுலகத்தை அன்பு கூர்ந்தார். எப்படி தேவன் அன்பு கூர்ந்தார்னு சொல்றீங்க? தேவன் அன்புள்ளவருங்கிறதே நம்புறது கஷ்டமா இருக்குது. அவர் அன்பு கூர்ந்தார்னு சொல்றீங்களா, அதுக்கு என்ன அடையாளம்? ஏதாவது ஒரு அடையாளம் கொடுங்க. பாருங்க, எப்போவுமே அன்புக்கு ஒரு அடையாளங்கள் இருக்கும். காதல் சின்னம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தாஜ்மஹால் இருக்குன்னா என்னது? ஷாஜகான் மும்தாஜ், மும்தாஜா கும்தாஜா, மும்தாஜ் மேலே வச்ச அன்புக்கு அது அடையாளம். அதனால தான் லேடிஸ்லாம் கேட்குறாங்க, அவங்க எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க, நீங்கள் எதையாவது கட்டுங்க அப்படின்னா ஒரு ஜோக்கில் போடுறான், நான் வேணா உன் தங்கச்சி கட்டிக்கிட்டா அப்படிங்க. என் மேலே வச்ச அன்புக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போனா நான் போனஸா அப்படிங்க. இது வேற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் கேட்குறாங்க, ஏதாவது கட்டுங்க பாஸ், அன்புக்காக ஏதாவது அடையாளத்தை கொண்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய ஏக்கம் எல்லாருக்குள்ளேயும் ஓடுது பாருங்க. அன்புக்கு ஒரு அடையாளத்தை எல்லாரும் தேடுறோம், ஒரு சைன் என்ன பண்ணுறோம் தேடுறோம். மனுஷங்கிட்ட கேட்டால் அப்படி ஏடா குடமாக தான் சொல்லிடுறான். அதனால் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்கள் மேலே வச்ச அன்புக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் தேடுவீங்கன்னா அது இயேசுவை உங்களுக்காக அவர் கொடுத்தது. ஆமென். அதனால தான் பவுல் தனது போதனையை இதன் அடிப்படையில் அவர் கட்டி எழுப்ப அவர் விரும்புகிறார். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. ஒன்றுமே எனக்கு புரியல ஆண்டவரே, விட்டுருங்க, புரியாத போட்டு ஏன் மண்டையை உடைச்சிட்டு இருக்கீங்க? ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர், நீர் என்மேல் அன்பாக இருக்கிறீர் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும் வாங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு காலப்போக்கில் சில காரியம் புரிய ஆரம்பிக்கும், சில விடைகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இல்லைன்னா தேவன் அந்த விளைவுகளை உங்களுக்காக மாற்றி அமைக்க ஆரம்பிப்பார். ஆமென். எஸ். இப்போ கவனிங்க, ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், போனால் போகுது ஜீசஸ் தானே அப்படின்னு நினைக்கிற ஒருவர் கிடையாது. முதல்ல நான் உங்களுக்கு வாஸ்து காமிச்சேன், அவர் எப்படி இருந்தாரா? செல்ல பிள்ளை, பிரியமான குமாரன், தேவையில்லாத ஒரு பையன், சரி நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, என் பையன் ரொம்ப கீழ்ப்படியே மாட்டுக்கான் பாஸ்டர், வேணா அவங்க கூட ஊழித்து கூட்டு போங்களேன் அப்படிமா. ஹலோ, இங்கே கீழ்ப்படிஞ்ச ஆட்களை கூட்டு வந்து சிலர் பாருங்க அந்த உதவாத ஏதாவது அனுப்பி விடுறதுக்கு பார்ப்பாங்க. ஒழுங்கா படி, நல்ல மார்க் வாங்கினா இன்ஜினியரிங் காலேஜ், இல்லைன்னா பைபிள் காலேஜ் தான். இப்படி ஆகி போச்சு பாருங்க. அப்படின்னா என்னென்னா ரொம்ப இப்படி தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட இதெல்லாம் யார் கொடுத்துருவோம்? ஆண்டவருக்காக கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பாருங்க. இவர் அப்படிப்பட்ட குமாரன் கிடையாது. இவர் யாரு? சொந்த குமாரன், நேசகுமாரன். எல்லாம் சொல்லுங்க, நேசகுமாரன், பிரியமான குமாரன். அவர் எப்போவுமே நீங்கள் யோசிப்பாங்களேன், சில நேரம் நீங்கள் ஒருத்தர் மேலே பிரியம் வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்களும் அவங்களும் ஒன்று தான். கரெக்டா? தான் ஆடினாலும் என்ன தான் சதை எப்படி? தான் ஆடவில்லை என்றாலும் தன் சதை ஆடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் இருந்தால் என்ன ஆகும்? அப்படியே ஒரு துடிக்கும் பாருங்க, நம்மளை அறியாமலே ஒரு இது பொங்கும். அந்த மாதிரி பிரியம் யார் மேலே இருக்குது? இயேசு மேலே இருக்குது. ஆமாம், கடவுளுக்கு உணர்ச்சி இருக்குதுங்க, கடவுளுக்கு அன்பு கூறுகிற ஒரு இருதயம் இருக்கிறது. கடவுளை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா காயப்படுத்த முடியும். இப்போ பாருங்க, இதனால தான் நம்ம ரிலீஜியஸ் காடை வச்சுருக்கோம், ரிலேஷனல் காடே நமக்கு இல்லாமல் போயிட்டார். இப்போ இது எவ்வளோ ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம அதான் அவரை ஒரு இது மாதிரி ஒரு சக்தி மாதிரி போச்சு. இப்போ கரண்ட்டுக்கு என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த மாதிரி கரண்ட் மாதிரி யோசித்தோம் நம்ம கத்தரை. கத்தர் அப்படி பார்த்தீங்கன்னா கரண்ட் மாதிரி அடிச்சாருன்னு தூக்கி எரிஞ்சிருவார் அப்படின்னு வச்சுட்டேன். தொட்ட செத்த அப்படிங்கிற மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. அவரை ஒரு லவ்விங் பர்சனாக என்ன பண்ணல, காட்டவே இல்லை. ஹோலி ஸ்பிரிட்னால நிறைய பேருக்கு என்ன வருது?
கரண்ட் மாதிரி தான் ஞாபகம் வருது அவருக்கு அப்படின்ட்டு. He is not a power, he is a person. Amen. The powerful person. Amen. அவர் வல்லமை அல்ல, அவர் வல்லமையானவர். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இதெல்லாம் ரொம்ப கிளியர் பண்ணிட்டே போகணும். இதெல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா தான் வாழ்க்கையில் சில காரியம் ரொம்ப கிளியராக போக ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் ஒரு வல்லமை அல்ல, அவர் வல்லமையானவர். ஆமென். ரொம்ப முக்கியம் பாருங்க. சும்மா அவரை வல்லமை நினைச்சக்கூடாது. சில பேர் வல்லமை அவர் வல்லமைன்னு நினைச்சிட்டாங்க. அவர் வல்லமை இல்லைங்க, he is the person. அவர் ஒரு நபர், உங்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். குமாரன் தானங்க, ஏதோ ஒரு பாக்கெட்ல இருந்து அவர் கொடுத்த மாதிரி ஏதோ அப்படி கொடுத்துட்டு அவருக்கு எமோஷனல் இருக்கு. பைபிளில் போட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? அப்படி ஒரு வசனம் வாசிச்சிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாதீங்க. அப்பனா ஆவியானவரால் என்ன ஆக முடியும்? துக்கப்பட முடியும். துக்கப்படுத்தாதன்னா என்ன அர்த்தம்? துக்கமாக முடியும் அப்படின்னு அர்த்தம். அவர் மனஸ்தாபப்பட்டார் படிக்கிறோம். மனு வர்க்கம் கெட்டு போவதை பற்றி அவர் என்ன பண்ணாரா? அவர் ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருக்கு, ஆனால் அவர் இருதயம் எது மேலே இருக்கு? மனுஷன் மேலே இருக்குது. ஆமென். 2 நட்சத்திரம் கிராஸ் ஆகி விழுந்துட்டு அப்படின்னு ஒரு நாள் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனால் அதான் ஆச்சரியம். மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். வாவ், எனக்கு விளங்கவே மாட்டுக்கு. இவன் முட்டு தான் இருக்கிறான், 6 அடி தான் இருக்கான், சிலர்லாம் 3.5 தான் இருக்காங்க. ஆனா கூட நீங்க அளவில்லாத அன்பை இவன் மேல வச்சிருக்கீங்க. நீங்க படைச்ச படைப்பெல்லாம் பார்க்கும்போது இவன் என்ன கிடையாது? ஒண்ணுமே கிடையாது. சில இப்போ ஸ்டார்ஸ், தூரத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோள்களெல்லாம் விட ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்குது. பெரிய பெரிய சூரியன்கள் அதெல்லாம் போய் படித்தா நமக்கே என்னது, நம்ம இத்தனையோண்டு இடத்துல இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மேப்பில் சிங்கப்பூர்லாம் பார்த்தா அப்படி இருக்கும், தான் சிங்கப்பூரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இத்தனையோன்ட்டு அப்படின்ட்டு. மலேசியாவை இன்றைக்கி யாரோ காமிச்சிருக்காங்கன்ட்டு என் ஜோசா பார்த்து எந்த ஊருக்கு தான் போய்ட்டு வந்துச்சாங்கப்பா அப்படின்ட்டான். ஏய், மேப்பில் பார்த்தா அப்படி தான்டா தெரியும், ஸ்ரீலங்காவை காமிச்சா அதை விட சின்னதாக இருக்குது. என்னத்தை இப்போ இது எல்லாம் குட்டி குட்டி நாட்டுக்கு தான் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்க. இப்படி சைஸில் பார்த்தா ரொம்ப சின்ன ஆளாக இருக்கிறான், ஆனால் அவரை ஒட்டுமொத்த அன்பும் இவன் மேலே இருக்குது. சின்ன பையன்தான், பெரிய பெரிய நிறுவனம் பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கும், ஐயாவுக்கு பல வேலைக்காரங்களாம் இருப்பாங்க, ஆனால் அவர் பையன்னா இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா அவ்வளோ பெரிய பில்டிங்கு பிரம்மாண்டங்கள் மேலெலாம் அவர் அன்பு இல்லை, அவர் ஒட்டுமொத்த அன்பும் அந்த பையன் மேலே, அந்த அந்த பொண்ணு மேலே அந்த அப்பா வச்சுருப்பார். ஆமென். புரியுங்களா உங்களுக்கு? இவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்க. ஏதோ இயேசுவை கொடுத்தார், அது என்னங்க அது அவருக்கு என்ன கொடுக்குற அப்படி யோசிக்கக்கூடாது. இந்த ஃபீலிங்கை ஒரு மனுஷங்கிட்ட ஷேர் பண்ண கடவுள் விரும்பினார். ஒரு குமாரனை கொடுத்தா அந்த எமோஷனல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கடவுள் அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ண விரும்பினார். அந்த ஃப்ரெண்டு பேர் தான் ஆபிரகாம். பைபிளில் சொல்லியிருக்குது, ஏப்ரஹாம் இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஆமென். அவன் தேவனுக்கு யாரா? அப்போ அவர் சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டுக்கு நான் எதையாவது மறைப்பேனா? என்கிட்ட ஒரு எமோஷனல் இருக்குது, என்கிட்ட சில ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை நான் உனக்கு காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஓம் பையனை கொண்டாயேன் அப்படிங்கிறாரு. ஓம் பையனை கொண்டாயேங்கிறாரு. இது பையனையா? வேற எது கேட்டாலும் கொடுத்துருக்கான், வேற எதுனாலும் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். ஆனால் என்ன கேட்குறாரு? அந்த சேம் வேர்ட் அங்கே வருது பாருங்க. நீங்கள் ஆதியாகமத்துக்கு போங்க, இதுக்கு இந்த கம்பைன் ஸ்டடீஸ் அப்படிம்பாங்க. அது ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு புரோஜனமாக இருக்குது? புரோஜனமாக இருக்கா? ஓகே, யா. ஆதியாகமம் 22 1 வாசிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அந்த வார்த்தை தமிழில் நமக்கு பல அர்த்தத்தை அது கொடுக்குற மாதிரி இருக்குது. அது அதாவது சோதித்தார்னா நம்ம எப்படி மைண்டில் படிக்கிறோம் அப்படின்னா, அவனை கடவுள் ஆண்டவன் சோதிச்சிட்டான் அந்த மாதிரி படிக்கிறோம். அது அப்படி இல்லை.
ஆபிரகாம தேவன் ப்ரூவ் பண்ண விரும்பினாராம். புரியுதுங்களா உங்களுக்கு? அது எந்த அர்த்தத்தில் அது வருது அப்படின்னு சொன்னால், ஏதோ கடவுளை ஒன்று சோதிச்சு இல்லை, ஆபிரகாம் எப்படிப்பட்டவங்கிறத நமக்கு அவர் என்ன பண்ண விரும்புகிறார், எல்லாருக்கும் அவர் என்ன பண்ண நிரூபித்து காட்ட விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, நிரூபிக்க விரும்பினார். ஆமென். ஆபிரகாமை நிரூபித்து காட்ட என்ன பண்ணுறாரு, விரும்பினார். அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ கவனிங்க, அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய, எத்தனை வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. யாரு? உன் புத்திரனும் உன் ஏக சுதனும், உன் பையன், உன் ஏக சுதன், அது மட்டும் இல்லை உன் நேச குமாரனாகிய. ஏக சுதன்னா ஒரே பேரான அப்படிங்கிறத அர்த்தம், த ஒன்லி பிகாட்டன். ஆனால் இந்த டைமில் இன்னொரு சன் இருக்கிறான், தெரியுமா உங்களுக்கு? யாரு? இஸ்மவேல் இருக்கான். ஆனால் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு? உனது ஒரே மகனாகிய. அப்போ இஸ்மவேல் கணக்கிலே வரல பாஸ். கடவுள் பாருங்க உங்கள் தப்பை கணக்கிலே வைக்கல. விளங்குதான் உங்களுக்கு? அது ஆபிரகாமுடைய மிஸ்டேக். யாரு? இஸ்மவேல். கடவுள் பாருங்க அதெல்லாம் கணக்கில் என்ன பண்ணல, வைக்கல. ஏமேன். எல்லாம் சொல்லுங்க, என் அக்கிரமங்களை கிருபையாய் மன்னிக்கிறார், அதை எண்ணாது இருக்கிறார். ஆமென். இப்போ கவனிங்க, இப்போ இது எல்லாமே இயேசுவுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் பாருங்களேன். இந்த சேம் வேர்ட் இயேசுவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள். உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். மகனை ஏதோ ஊழியத்துக்கு 1 வருஷம் கொடு அப்படி கேட்கல, உயிரே கொடுக்க சொல்றாரு, பலியிட சொல்லுகிறார். சிலருக்கெல்லாம் இதை டைரக்டாக படிக்கும் பொழுது எப்படி ஆகிடும்னா, ஐயோ என்ன மாதிரி கடவுளியா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி. அதனால தான் இதை கொஞ்சம் ஆழமாக படிக்கணும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? கிளம்புறோம், கொஞ்சம் லேட்டாகவே என்ன பண்ணுவோம், கிளம்பிடுவோம். இருட்டிட்டு பின்னாடி வந்தாலும் வந்துடலாம் இல்லையா? அவன் பைபிளில் போட்டிருக்க. அவன் என்ன பண்ணுறான்? அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரன் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். இப்போ இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஈசாக்கு கேட்குறான், எல்லாமே ஓகேப்பா, ஆனால் நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, எல்லாம் இருக்குது, கத்தி கூட வச்சுருக்கீங்க, ஆனால் தகன பலிக்கு யார் என்ன இல்லை தம்பி, நீ தான் ஆடு அப்படின்னா ஓடு. ஏதாவது ஆயிடும்னா அவன் அந்த இடத்துல கூட சொல்கிறான், ஜெகோவா ஜெயரா, ஜெகோவா ஈரே, யெகோவா ஈரே, த லார்ட் வில் ப்ரொவைட். எல்லாம் சொல்லுங்கள், த லார்ட் வில் ப்ரொவைட். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், அல்லது தேவனுடைய மலையில் அது பார்த்து கொள்ளப்படும். அப்பமே ஒரு கிளியர் விஷன் ஒன்று பார்க்குறாங்க. ஒரு மலையில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஒரு மலையில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, ஒரு மலையில் ஒன்று நடக்க போகுது, கல்வாரி மலையில் ஒன்று நடக்க போகுது, அங்கு எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். ஒரே மகன், நேச மகன், எந்த இடத்துக்கு கூட்டு வர சொல்றாரு? சேம் மவுண்டன். எல்லாம் சொல்லுங்க, மலை. இயேசுவும் எங்கே தான் போனார்? மலைக்கு தான் போகிறாரு. அதே மலைக்கு தான் இவன் என்ன பண்ணுறான்? கொண்டு வரப்படுறான். த சேம் பிக்சர். இதில் என்னென்னா, அந்த ஜேர்னி எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு? தேவன் பண்ணுவாருங்கிற ஒரு விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும், அது எவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஜேர்னியாக இருந்திருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு காய்கறி வெட்டுற மேட்டர் இல்லைங்க. நீங்கள் ரொம்ப நேசித்த ஒரு குமாரன் என்ன பண்ண போடுறீங்க? தகன பலியாக கொடுக்க போகிறீங்க. அந்த ஜேர்னி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஆபிரகாமுக்கு. அந்த உணர்வு எப்படி இருந்திருக்கும்? இந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு பயணம் நடக்குது. அப்பா
அப்பா ஆட்டை எங்க அப்படின்னு, மகனே நீ தான் எப்படி சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள ஓடி இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் ஜேர்னி தான். நீங்கள் நினைக்க வேண்டியது கிடையாது. என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுது, ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் ஏதாவது பண்ணிடுவார், பண்ணணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு எண்ணமும் உள்ள என்ன பண்ணுது, ஓடுது. அப்படியே போயிட்டு இருக்கிறான். இப்போ மலை உச்சிக்கு வரும்பொழுது அவன் கூட ஒன்று ஷேர் பண்ணுறாரு, அவன் கூட ஒன்று பேசுகிறாரு. அவனை வெட்ட போகிறான். இப்போ ஆண்டவருடைய சத்தம் என்ன பண்ணுது, அங்கே வருது, பிள்ளையாண்டன் மேல் கத்தியை போடாதே அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கி அது முள்ளில் என்ன பண்ணுது, கொம்புகள் சிக்கி அந்த மலை மேலே என்ன பண்ணுது, அங்கே இருக்குது. என்ன அங்கே ஆண்டவர் காமிக்கிறாருன்னா, பலியாக போகிறது உன் மகன் அல்ல, என் மகன், என் மகன், என் மகன். இந்த மனு வர்க்கத்துக்காக நான் பலியாக கொடுக்க போகிறது எனது நேசகுமாரன், எனது ஒரே பேரான குமாரன். ஆபிரகாமுக்கு அது இந்த சில நேரம் சில ஸ்டடீஸ்லாம் போட்டு பிக்சர்லாம் போட்டு என்னமோ காட்டுவாங்கல்ல, இவனுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு காரியம் தெரியுது. இவ்வளோ அழகா இவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக அவன் பார்த்துருக்க மாட்டான். பயங்கரமான ஒரு ரெவலேஷன் அவனுக்கு கிடைக்குது. என்ன காமிக்கிறாரு, ஒரு விதத்தில் அப்படி ஒரு செயலை ஆபிரகாமை ஏன் தேவன் செய்ய வச்சாரு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, இந்த இயேசு கிறிஸ்து என்கிற இந்த மனுஷகுமாரன், அவர் தேவகுமாரன் தான். அவர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அவர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆனால் மட்டும் போதாது, இவனும் அதுக்கு ஓகே சொல்லணும். ஏன்னா இவன் சந்தித்ததுலாம் அவர் வந்து பிறக்க போறார். இது எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? யார் ஓகே சொல்லணும்? இது எப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி. ஆண்டவர் வந்து சைன் பண்ண மட்டும் போதாது, யார் சைன் பண்ணணும்? அவங்க தாத்தா ஆபிரகாம் சைன் பண்ணணும். அப்போ அவன் ஈசாக்க கொடுக்கிறதின் மூலம் கடவுள் சொல்ற அந்த காரியத்துக்காக தான் நேசிச்ச குமாரனை இந்த ஆபிரகாமே கொடுக்குறான்னா, அந்த ஆபிரகாமின் விசுவாசம் எல்லாமே அங்கே காட்டப்பட்டா கூட அங்கே ஒரு காரியம் என்ன காட்டப்படுதுன்னா, இதே போல இந்த வித்திலே இந்த ஈசாக்கின் வேறாக ஒருவர் வருவார், அவரை கொடுக்க நான் சம்மதம். ஆமென். அது அங்கே நடக்குது. ஒரு லீகலான ஒரு ஒரு சம்மதத்தை, சட்டபூர்வமான ஒரு சம்மதத்தை ஆபிரகாம் அங்கே என்ன பண்ணுறான், தெரிவிக்கிறான். இப்போ அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி வந்து சிக்கி கிடக்கு, அதை என்ன பண்ணுறாங்க, அங்கே பலியாக செலுத்துக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஆட்டுக்குட்டி, அப்புறம் என் குட்டி இந்த பூமிக்கு வரும். ஆமென். இந்த மனு வர்க்கத்துக்காக அவர் என்ன பண்ணுவார், பலி ஆவார். அங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த கொம்பிலே சிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி தான் அங்கே இருக்குது. ஏன்னா இந்த பலி செலுத்துறதுக்காக தெரிந்து கொள்ளப்படுகிற அந்த மிருகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புல ஏதாவது கிராட்ச்லாம் இருந்தால் அதை என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது பழுதான ஒரு ஆடு. அதனால தான் எதில் சிக்கிட்டு இருக்கு, கொம்பில் சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவர் பழுதே இல்லாத ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு ஒரு பழுதில்லாத ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அப்போ தான் நேசிக்கிற ஒரு குமாரனை கொடுப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயமே அல்ல. அவரையே இப்போ பவுல் சொல்ற அந்த இடத்துக்கு நீங்க வர முடியும். தான் சொந்த குமாரன் என்று பாராமல், பாராமல் என்ன அர்த்தம், பார்க்கறதுனால தான் பாராமல். இதன் மேல் புரியுது? எல்லாம் சொல்லுங்க, சொந்த குமாரன் என்று. என்னங்க டக்குன்னு 2000 ரூபான்னு பார்க்காம கொடுத்துட்டீங்களே. சிலர் வந்து ஆமாம் பார்க்காம கொடுத்துட்டு கொண்டா திருப்பின்னு வாங்கிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் பார்க்காம தான் கொடுத்துருப்பார் போல அப்படின்ட்டு, 200 ரூபான்னு தந்துட்டார் போல அப்படின்னு திரும்பி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். சொந்த குமாரன் என்று பாராமல்லாம் என்ன அர்த்தம், ரொம்ப கொடுக்க முடியாது, ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்ரு, ரொம்ப ஆசையாக வச்சுருந்தீங்களே ஆனாலும் பாராமல் கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற பாருங்களேன். அதுதான் அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். இயேசு யாரையோ பிடிச்சி அடிச்சுட்டாங்களே நல்ல மனுஷனே அப்படிங்காங்க. பிதா அதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த உலகத்தில் எல்லாரும் பிறப்பது வாழ்வதற்காக, ஆனால் இவர் பிறப்பது மரிப்பதற்காக.
ஆமென். டிஃப்ரெண்ட். இந்த குழந்தை எதுக்கு பிறந்திருக்கு? வாழை பிறந்திருக்குமோ. ஆனால் இவர் பிறந்த போது இந்த குழந்தை எதுக்கு பிறந்திருக்கு? ஏனென்றால் இந்த சாவு எல்லா சாவையும் நிறுத்துகிற சாவா இருக்கும். இவர் ஒருத்தருடைய செயல் இந்த ஒட்டுமொத்த மனு வர்க்கத்துக்கும் தீர்வாக மாறப்போகிற ஒரு செயல். இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆமென். சொந்த குமாரன் என்று பாராமல், எல்லாம் சொல்லுங்க, பாராமல். அப்படின்னா என்ன? பார்க்க முடியல, விட்டு கொடுக்குறாரு, விட முடியல, ஆனாலும் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஒரு விஷயம் கடவுள்கிட்ட இருந்தது. இதை நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். அது விளங்கினாதான் அன்பு உங்களுக்கு விளங்கும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய உணர்வு. ஆமென். அவருக்கு முடியாத ஒரு விஷயம்தான். இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெளிச்சம் கிடச்சிரும். என்ன வெளிச்சம் தெரியுமா? எனக்காண்டி இவ்வளவு நேசிக்கிற ஒருத்தரை இப்படி தூக்கி கொடுப்பாருன்னா, அப்போ ஒரு பாயிண்ட் நம்மளை கொஞ்சம் அதிகமாக நேசிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கே வருதுங்க. ஒரு நிமிஷம் அப்படி வந்துட்டு போகுது. உங்களுக்கு வந்துட்டு போதான்னு தெரில. ஆமென். என்ன நேசிப்பாரான்னு கேள்வியாக இருக்குது. ஆனால் என்ன நேசித்து அவர் ரொம்பவும் நேசிக்கிற ஒருத்தரை அவர் எனக்காக கொடுக்குறாருன்னா, அப்போ என்னை கொஞ்சம் அதிகமாக நேசிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை, ஒரு தாட் அந்த இடத்துல வருது பாருங்களேன். ஆமென். தெரியல. அதனால தான் God so loved the world maximum. எல்லாம் சொல்லுங்க, இவ்வளவாய். எல்லாம் சொல்லுங்க, இவ்வளவாய். அப்படின்னா மேக்சிமம். இதுக்கு மேலே கூறுறதுக்கு ஒன்றும் இல்லையா? இதுக்கு மேலே காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஊத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒட்டுமொத்தமாக ஊற்றிட்டேன். அதுக்கு அடையாளம் தான் இயேசுவாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே தேவ அன்பின் அடையாளமாக இருக்கிறார். அப்போ சொந்த குமாரன் என்று பாராமல். இப்போ மேட்ருக்கு வருவோமே. விஷயத்துக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாரு. அதனால தான் இப்படி கனெக்ட் பண்ணுற ஒரு பிரசங்கத்தை கேட்கணும். எங்கே கனெக்ட் பண்ணுறாரு? உங்கள் வாழ்க்கையின் போராட்டம், உங்கள் வாழ்க்கையின் கேள்விகள், உங்கள் வாழ்க்கையின் தேவைகள், உங்கள் வாழ்க்கையினுடைய சில காரியங்களோட இதை அப்படியே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாரு. சிலர் அப்படி கனெக்ட் பண்ணாமல் அப்படி நுப்பாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு அன்பு. அப்படியே பைபிளை மூடுவோம், கடந்து செல்வோன்ட்டாங்க. நம்ம வேலையை இங்கே தான் ஆரம்பிக்கும். இப்போ தான் சொல்லப்போனால் நான் இப்போ தான் பிரசங்கம் பண்ணவே போகிறேன். இது எல்லாமே இந்த அப்படியே கட்டி ரெடி பண்ணுறது. இது எல்லாமே ஏன் சொல்கிறோம்? இது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு இன்னொன்று ஆழமாக தெரியும். அது என்ன? அப்படி ஒரு அன்பை என் மேலே வச்சு தன் குமாரனை எனக்காக அவர் கொடுக்க முடியும் என்றால் ஒப்பு கொடுத்தவர். எல்லாம் சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தவர். அவரை பிடிச்சி யாரும் அடிச்சிடல, பிதா தான் என்ன பண்ணார்? கொடுத்தார். பரவாயில்ல, என் சன் மேலே என்ன பண்ணிக்கோங்க, கையை வையுங்க. நான் கிஃப்டாக தான் கொடுத்தேன், நீ பிச்சு எரிய போகிற எனக்கு நல்லா தெரியும், பரவாயில்ல அப்படின்னு கொடுத்தார். நேசகுமாரனை, நேசிக்கிற ஒன்றை கொடுத்தார். இப்போ பாருங்க, ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட. யாரு? இயேசுவோடு. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இவ்வளவு ஆழமா அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற எல்லாவற்றையும் கடவுள் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது. கடவுள் கொடுப்பாரா? கேள்வியே எனக்கு இல்லைங்க. ஏன்னா கடவுள் தான் நேசிக்கிற ஒரு மகனை எனக்காக அவரால் கொடுக்க முடியும் என்றால் வேற எதை எனக்கு அவர் கொடுக்க முடியாது. வேற எதைங்க எனக்கு அவரால் கொடுக்காம இருக்க முடியும்? வேற எதை எனக்கு இல்லைன்னு அவர் சொல்ல முடியும்? வேற எதை அவர் எனக்கு மறுப்பு சொல்ல முடியும்? அவர் எனக்கு மறுப்பு சொல்றதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது, ஒரு காரியமும் கிடையாது. அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட. அப்ப எல்லாமே எப்படி வருது? அவரோட வருது. எல்லாம் சொல்லுங்க, அவரோடு வருது. சிலர் இயேசு மட்டுமே இல்லைங்க, இயேசு கூட நிறைய மேட்டர் இருக்குது. ஆனால் நான் இதெல்லாம் கவனிக்க போகிறதில்ல, முக்கியமாக அவரை தான் கவனிக்க போகிறேன். சிலர் வந்து நகை கடையில் போய் நகை வாங்கிட்டு வந்துடுவாங்க. கூடையே வந்து கொஞ்சம் கிஃப்ட்டு, கொஞ்சம் பாத்திரம், கொஞ்சம் பேக்கு, இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நகை கட்டில் கிடக்கும். இவங்க இந்த பேக்கையும் பாத்திரத்தையும் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல பேக்கு கொடுத்தாமல அந்த கடைக்கு போகணும், கொடுக்கவே மாட்டேக்காங்க. ஆனால் இவங்க எவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க, இவன் நகை அங்கே கிடக்கு. இப்போ சில பேருக்கு எப்படி ஆகிடுதுன்னா, ஏசு நம்மால் தானே ரெண்டு வேற காரியத்தெல்லாம் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போயிடுது பாருங்க.
அங்கதான் பொருள் ஆசையும் இச்சையும் தேவையில்லாத வந்து மாட்டிக்கிறாங்க. இது எப்படி தெரியுமா? இதை மற்றதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிற நல்ல வாழ்க்கை, உயர்வு, மேன்மை, சுகம், விடுதலை, ஆசீர்வாதம் எல்லாமே இட்ஸ் அ பை ப்ராடக்ட். ஆமென். அவர் வந்துட்டா சேர்ந்துதாங்க வரும். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சில நேரத்தில் பாருங்க, ஒரு ஊர்ல சில காரியம் கரெக்டாக ஆகணும்னா ஒரு ஆளை கூப்பிட்டாலே போதும். இப்போ சீஃப் மினிஸ்டர் அல்லது நல்ல ஒரு இதில் ஆள் வராருன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் க்ளீன் ஆவாங்க, தெருவெல்லாம் க்ளீன் ஆகும், ரோடெலாம் கரெக்டாக இது பண்ணி எல்லாம். என்னங்க, அவரோடு கூட எல்லாம் கொடுக்கப்படும். ஆமென். அப்போ உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இயேசு தாங்க வந்திருக்காரு, இன்னும் வேலை வரல. இயேசு தானே இருக்காரு. அப்போ இப்போ இந்த இயேசு வந்து எப்படி ஆகிப்போச்சு? அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஹலோ, கரெக்டாக பாருங்க, வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்க, கரெக்டான புரிதலை பெற்றுக்கொள்ளுங்க. அவரே உங்களுக்காக ஒரு ஆளை தர முடியும்னா, இப்போ இந்த இடத்துல உங்க ஃபெய்த்தை இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்க நின்று பாருங்க. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், மற்றதெல்லாம் எதிர்பார்க்காத, மற்றதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாருன்னு நினைக்காத. அப்படி பவுல் பிரசங்கம் பண்ணல. பவுல் சொல்றாரு, உனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறியா? நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில் நினைக்கிறியா? வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்களுக்கு போராடி இருக்க, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுதா தேவனுடைய அன்பு? உனக்கு தெரியுதா அவரை உனக்காக அவரால் தர முடியும்னா, நீ எதிர்பார்க்கிற இந்த காரியங்களை அவர் அருளாதிருப்பது எப்படி என்கிற ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவோடு கூட எல்லாவற்றையும். அங்கு பாருங்களேன், ஒரு 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 அபரீதத்தின் வார்த்தைகளை அங்கு பயன்படுத்துகிறார். ஏதோ அவரோடு கூட சேர்ந்து ஏதோ ஒரு சிலது அப்படி இல்லை, எல்லாவற்றையும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவர் தான் தேவனுடைய நீதி, அவர் தான் எல்லாம். அவரே உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது சகல காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், ஐ ஹாவ் ஜீசஸ், ஐ ஹாவ் எவ்ரிதிங். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் ஜீசஸ், ஐ ஹாவ் எவ்ரிதிங். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறதினால் எல்லாம் இருக்கிறது. ஆமென். அந்த வெளிச்சத்தில் தான் பாடுறாங்க, எல்லாமே இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு காசு வேண்டாங்கிறாங்க. எல்லாம் இயேசுவே நடத்தினா, இயேசு இருக்கும்போது அங்கே செழிப்பு இருக்கும், சுகம் இருக்கும், விடுதலை இருக்கும், மேன்மை இருக்கும், சமாதானம் இருக்கும். சகல நன்மைகளின் ஊற்றே அவராகத்தான் இருக்கிறார். ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. அப்படின்னா என்ன தெரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தை கொலோசியர்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள் அடங்கி இருக்கு. அப்படின்னா அர்த்தம், பொக்கிஷம்னா என்னது? ட்ரெஷர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ட்ரெஷர் ஹவுஸ். எல்லாம் சொல்லுங்க, ட்ரெஷர் ஹவுஸ். இப்போ ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள், சகல பொக்கிஷங்கள். அதனாலதான் அந்த பொக்கிஷம் மரியாள் வயிற்றுல வந்து யோசேப்பு மரியாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீட்டில் சாஸ்திரிகள் தேடி வந்து, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பொக்கிஷத்தை திறந்து கொட்டி அந்த குழந்தையை ஆராதித்தார்கள். ஏன்? பெரிய பொக்கிஷம் அவர் வந்துட்டார்னா மற்ற பொக்கிஷங்கள் எல்லாம் உங்களுக்காக திறக்கப்படுவது அதிலும் மேலான ஒரு காரியமா இருக்கிறது. ஆமே, அதே நடக்குனா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசுவை பெற்ற போது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். அது கூட நீங்க எல்லாமே அந்த ஒன்று போட்டா போதும், மீதி எல்லாமே. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் வருதா அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. ஐ ஹாவ் ஜீசஸ், ஐ ஹாவ் எவ்ரிதிங். எல்லாம் சொல்லுங்க, என் இயேசுவுக்குள் எல்லாம் இருக்கிறது. ஆனந்தம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, மாற்றங்கள் இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது. நான் தேடுகிற சகல நன்மைகளும் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆமென். in him, through him, for him. அவ்வளவுதான் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள். ஆமென். இப்போ என்ன தெரியுமா, இவ்வளவும் அடங்கிய இயேசுக்குள்ள உங்களை தூக்கி பிதா வச்சுட்டார். ஆமென். அப்படிதான் கொலோசியர்ல பவுல் எழுதுறாரு, இந்த பொக்கிஷமா இருக்கிற இயேசுக்குள்ளே நீங்க என்ன பண்றீங்க? உள்ள இருக்கிறீங்க. இப்ப பைபிள் சொல்லுது, அவருக்குள் நீங்கள் பரிபூரணமா இருக்கிறீர்களே.
நமக்கு அந்த வெளிப்பாடு வரல பாருங்களேன். நம்ம இன்னும் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லை, நான் என்னைக்கு இயேசுக்குள்ளே வந்தனோ அன்னைக்கு நான் பரிபூர்ணத்துக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது ஒரு ரெவலேஷனாக உங்களுக்கு வரணும். அதனால தான் இது போதனை சும்மா ஏதோ அது இது அப்படிங்கிறது இல்லை. இது ஒரு வெளிப்பாட்டோடு கேட்குற ஒரு காரியம். அதனால தான் பவுல் சொல்கிறார், பிதாவே அந்த மன கண்ணை திறந்து விடுங்க, அந்த ஞானத்தின் ஆவியை ஊற்றுங்க. அவர் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது என்பதை காணும்படி உதவி செய்யுங்க அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்றார். எல்லாம் சொல்லுங்க, குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமென். அப்போ உங்களுடைய ஃபெய்த், உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் எதில் கட்டணும்னா தேவனுடைய அன்பு மேலே கட்டணும். தேவனுடைய அன்பு மேலேன்னா என்ன? தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். அப்போ உங்கள் மேலே அன்பு வைத்து ஒருவர் தன் மகனை உங்களுக்கு தர முடியும் என்றால் அந்த அன்பின் அடையாளமாக சுகத்தை பெறுவது சுலபம், வெற்றியை பெறுவது சுலபம், நன்மைகளை பெறுவது சுலபம், ஆசீர்வாதங்களை பெறுவது சுலபம். ஏனென்றால் அவரையே கொடுத்தவர். நீ பைபிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? இயேசு தான் என்னன்னு சொன்னேன், விஸ்டம் சொன்னேன். கரெக்டா? இப்போ சாலமோன் என்ன கேட்டான்? ஞானத்தை கேட்டான். கரெக்டா? கரெக்டாக உங்களுக்கு ரொம்ப பிளேனாக சொல்லணுமா இருந்தால் அவன் அவரே கேட்டான். புரியுதா உங்களுக்கு? அவன் யாரை கேட்டான்? அவரே கேட்டான். அதான் அர்த்தம். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் தனியாக வராதப்பா, அவர் தனியாக வராதப்பா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் சேர்த்து கொடுக்கிறேன். ஏனென்றால் ஞானம் வந்தா வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வத்தையும் சேர்த்து அது கொண்டு வரும். ஆமென். அப்ப இயேசு வராரு, இயேசுவை கூட நான் வாழ்றேன்னு இன்னும் தரித்திரத்தில் இல்லாமல பற்றாக்குறையில வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லாத நிலையில வாழ அந்த கிறிஸ்து வரல. அவர் உங்க வாழ்க்கையில நம்பிக்கையின் நங்கூரமாய் மாறுவார் என்றால் நான் சொல்றேன், சகல பரிபூர்ணத்தினால் உங்கள் வாழ்வு நிரம்புவது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். அந்த மாதிரி நீங்கள் வாழ்வீங்க. சிலர் பாருங்க, ஞானம் ஓகே அப்படின்றதாங்க, ரெண்டு கையும் இல்லாமல் இருக்காங்க, ஆரோக்கியமும் இல்லை, வலது கையும் இல்லை, இடது கையும் இல்லை. கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு ரெண்டு கையும் இல்லை. இப்போ அதனால எனக்கு டவுட்டாக இருக்குது, வந்தது இயேசுதானா இல்லை வேற யாராவதா? பவுல் கேட்ட மாதிரி இப்போ கேட்க வேண்டியது இருக்கு. நீங்கள் வேறொரு இயேசுவை கேட்டு விட்டீர்களோ? நீங்கள் வேறொரு சுவிசேஷத்துக்கு போனது என்ன? அப்படின்னா என்னன்னா, டூப்ளிகேட் நிறைய உலாவுது. பாஸ், ஒரிஜினல் பீஸான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிந்தபடி வேதத்தை பாங்கிறபடி இந்த ஞானமாகிய கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வருவார்னா ஆரோக்கியமும் செழிப்பும் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற ஒரு காரியமாக இருக்க ஆரம்பிக்கும். அது கூடவே வரும். சொல்லுங்க, கூடவே வரும். ஆமென். பிரிக்க முடியாதுங்க. அப்படி ரெண்டு கைகளால் ஞானம் ஆகிய கிறிஸ்து உங்களை அணைப்பார். ஆரோக்கியமும் இருக்கும், அங்கு செல்வமும் இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். அதனால நான் நம்புறேன். சிலர் கேட்குறாங்க, இது என்ன ஹெல்த் அண்ட் வெல்த் காஸ்பலா? நோ, இட்ஸ் a gospel of Jesus Christ. ஆனால் gospel of Jesus Christல வெல்த்தும் ஹெல்த்தும் சேர்ந்தே வரும் ப்ரோ. ஆமென். நிறைய பேர் சொல்றாங்க, இது என்ன வெல்த் காஸ்பலா ஹெல்த் காஸ்பலாங்க? இட்ஸ் a gospel of Jesus. ஒரே ஒரு காஸ்பல் தான் இருக்குது. இட்ஸ் a gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். ஆனால் அந்த சுவிசேஷத்தை நீங்க கரெக்டா நம்பி ஏத்துக்குவீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து வரும், பிரிக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எழுந்து நிற்போம். ஆமென். வா. Mashakara ko shekre bokora sante. You are the beloved of God. அவர் உங்கள் மேல் வைத்த கிருபை, அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது. இது எப்போதும் தியானிங்க. Love is the light. Love is the light. அவர் உங்கள் மேலே வச்ச அன்பை நீங்கள் தியானிக்க தியானிக்க புரியாததெல்லாம் உங்களுக்கு புரியும், விளங்காததெல்லாம் விளங்கும், கேள்விக்கெல்லாம் பதில்கள் உண்டாகிறத பார்க்க. மற்றதெல்லாம் பார்க்காதீங்க, மற்றதெல்லாம் எனக்கு புரியலைன்ட்டே சொல்லுவீங்க. ஆண்டவரே இது ஏன் எதுக்கு எனக்கு புரியலை, ஆனால் நீர் என் மேலே அன்பாக இருக்கிறீர், உங்கள் அன்பு எவ்வளோ பெருசு,
என் மேலே நீர் எந்த சிநேகம் வச்சுருக்கீங்க, இதை மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. இந்த லைட் உள்ள இறங்க 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 சில வெளிச்சங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் கண்கள் காணும். அன்பு உங்களுக்கு பார்வையை உண்டாக்கும். மாஷோகோரோ கத்தாரபோ ஷண்டலாபாரா. இந்த மாலையில் இதை பார்க்குறவங்க மேலே அந்த கிருபையை ஹல்லேலூயா பேச விரும்புகிறேன். தேங்க்யூ டாடி. இந்த இடத்தில் வந்து இருக்கிற பிள்ளைகள், இதை ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் மேலே இதுக்கப்புறம் எப்போமோ இதை ஆன் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. ஐ ஸ்பீக் த லவ் ஆஃப் காட். ஐ ஸ்பீக் த ரெவலேஷன் அபவுட் காட்ஸ் லவ். ஓ உம்முடைய பிரிய குமாரனை, உம்முடைய ஏக சுதனை, நீர் கொள்ளை பிரியத்தை வைத்திருக்கிற இயேசுவை எங்களுக்காக கொடுக்க முடியும் என்றால் மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசுவே நீர் எங்கள் மீது வைத்த நேசத்தின் அடையாளமாக இருக்கிறார். மற்றது எதுவும் அடையாளங்கள் அல்ல. அந்த ஒரு அடையாளத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீங்கள் அலைன் பண்ணுவீங்க கரெக்டாக. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளில் இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் பல கேள்விகள், பல குழப்பங்கள் தோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு உங்கள் அன்பு வெளிச்சமாய் மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். ஐ ஸ்பீக் த லவ் ஆஃப் காட். ஐ ஸ்பீக் த லைட் ஆஃப் காட், த ரெவலேஷன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் இது நிரப்பட்டும் பரிசுத்த ஆவியானவரே. தேவ அன்பில் வேறு ஊன்றி, தேவ அன்பிலே நாட்டப்பட்டு, தேவ அன்பிலே ஹல்லேலூயா ஊறினவர்களாய் திளைத்தவர்களாய் மாறும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். Glory to God, glory to God, glory to God, glory to God, glory to God. Hallelujah. Oh, we love you Jesus. We love you Jesus. We love you Jesus. இயேசுவே ஹல்லேலூயா. உம்முடைய நேசத்தை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மேல் வைத்தது பெரியதுன்னு போட்டிருக்குது. நாங்கள் ஒரு உள்ளங்கை அளவு கூட இன்னும் புரிஞ்சுக்கல. பெருமழையாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பெருமழையாய் எங்கள் மேலே நீங்கள் வச்ச அன்பை நாங்கள் விளங்கி கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்ப முடியாத ஒரு அன்பு, வியக்கத்தக்க ஒரு அன்பு ஆண்டவரே. புத்தி கெட்டாத அன்பு என்று பவுல் சொல்லுகிறார். புத்தி கெட்டாத அந்த அன்பை, அப்படின்னா நான் அறிவு கொண்டு, இந்த உலகத்தில் மிக சிறந்த அறிவை கொண்டு விளங்க முடியாத அந்த அன்பை தேவனை உமது ஆவியினால் எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஒவ்வொரு வேளையும் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், எனக்கும், சபைக்கும் இந்த அன்பை குறித்த வெளிச்சங்கள் பெருகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இது எங்களுக்கு விளங்க விளங்க, உங்க அன்பை நாங்கள் பார்க்க பார்க்க நாங்கள் ஒளியிலே வாழ ஆரம்பிப்போம். நாங்கள் வெற்றியிலே நாங்கள் வாழ ஆரம்பிப்போம். நாங்கள் ஜெயத்திலே வாழ ஆரம்பிப்போம். Rashaka rabaka seketere mantele boro. Glory, 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 glory. Thank you Lord. பிரியமானவனே என்று நீர் எங்களை அழைக்கிற அந்த அன்பு எங்களுக்கு தெரியும் என்றால் நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்போம். அந்த வேர்ட்ல தான் எல்லாமே இருக்குது. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அந்த பிரியம் தாங்க, அந்த பிரியம் தான் எல்லாத்தையும் கொண்டு வருது, வாழ்வை கொண்டு வருகிறது. You are the beloved of God. You are God's beloved. Hallelujah. Oh shake namana ka santola katana makatara. ஆண்டவரே இந்த அன்பிலே வேறுண்ட இந்த அன்பின் ஆழம் அகலம் நீளங்களை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எத்தனையோ சந்தேகங்களை, எங்கள் சூழ்நிலைகளையும், எங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியத்தையும் காட்டி பிசாசு எங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கிறான். நீ நல்லவனான்னு கேட்டிருக்கிறான், உன் தேவன் நல்லவனான்னு கேட்டிருக்கிறான். ஆனால் உங்ககிட்ட தான் அதுக்கு பதில் இருக்கு ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட கேள்விகள் இடத்துல வரும்பொழுது நாங்கள் ஒன்றை நம்ப ஆரம்பிக்கிறோம். We believe the love of God. We believe the goodness of God. Hallelujah. அவர் நம்மேல் வைத்த அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு, இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த அன்பிலே நாங்கள் இன்னுமாய் வளர பெருக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. Wow. Praise God. Thank you Jesus. Hallelujah. கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். Amen. பாருங்க, இந்த கொடுத்தாருங்கிறதுலாம் அந்த சாயல் நமக்குள்ள வந்து நம்மளை கொடுக்குறவங்களாக்குது. இந்த ரூட்ல இருந்து தான் கொடுக்கணும் பாருங்களேன். பயத்திலிருந்து கொடுக்குது. லவ் கிவ்ஸ். எல்லாம் சொல்லுங்க, லவ் கிவ்ஸ்.
அன்பு கொடுக்கும். ஆமென். கொடுத்தால்தான் அன்பு என்று அல்ல, அன்பு கண்டிப்பாக கொடுக்கும். ஆமென். ஒருவேளை நேசிக்காமல் கொடுக்க முடியும், நேசமே இல்லாமல் என்ன பண்ணலாம், கொடுக்க முடியும். பாருங்க, அப்படி பண்ண முடியும். சும்மா ஏதோ கொடுக்கணுமே அப்படின்னு கொடுக்கலாம். ஆனால் நேசிச்சா கொடுக்காம இருக்க முடியாது. நேசிச்சா கொடுக்காம இருக்கவே முடியாது. ஸோ தேவன் தமது அன்பை கொடுப்பதன் மூலம் காட்டினார். அதுதான், அதனால தான் நம்ம வந்து இந்த கிவிங்கிற ஒரு ஸ்பிரிட்டை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். கிறிஸ்தவத்தினுடைய கிவிங் அந்த மாதிரி விதத்தில் வர்றது தான் கரெக்ட். அதான் ரூட். அந்த அன்பிலிருந்து நாம் கொடுப்பது. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். நம் கைகளை எடுத்துக்கொள்ளலாம், அறிக்கை செய்து கொடுக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, தேவ அன்பு எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது. நான் கொடுப்பதின் மூலம் அந்த அன்பை கனம் பண்ணுகிறேன். நான் தேவனை கனம் பண்ணுகிறதினால் என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நான் கையிடும் வேளைகளிலெல்லாம் ஆசீர்வாதங்கள் புரண்டு ஓடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம்.